ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரலோகத்தின் பிதாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த பிதாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் பெலனே, எங்கள் கண்மலையே, எங்கள் கேடகமும் துருகமும் ஆனவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் நம்பி வந்தடையத்தக்க கண்மலையாய் இருக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனே என்று உம்மை நாங்கள் துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மகா பெரியவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இரட்சகரே, உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். மீட்பரே, உம்மை துதிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லமுடைய தேவனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்கள் பெலனே, எங்கள் கண்மலையே, உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இருக்கிறவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஜீவனுள்ளவரே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். எங்கள் ஜீவனுக்கு அதிபதியே, உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். எங்கள் ரட்சிப்பின் அதிபதியாய் இருக்கிறவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். எங்கள் இள வயதின் அதிபதியாய் இருக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். இருக்கிறவராகவே இருக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். இருக்கிறவரும் இருந்தவரும் வரப்போகிறவருமானவரே என்று நாங்கள் துதிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. இயேசு ராஜா, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமையின் ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையின் ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உணர்வுள்ள ஆவியே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உயிர்ப்பிக்கிற ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பெலனாகிய கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். மீட்பரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தயாபரரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சகாயம் செய்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒருவராய் பெரிய அதிசயங்களையும் மகத்துவங்களையும் செய்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரையிலும் மங்கிய ஈறு திரி அணைக்காமலும் நெறிந்த நாணலை முறிக்காமலும் இருக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, தொடர்ந்து எங்கள் பாடல்களிலே நீர் மகிமைப்பட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம், எங்கள் பாடல்களிலே மகிமைப்பட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து இருக்கிற ஜெப நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். வர வேண்டியவர்களை தடைகளை நீக்கி எங்கள் நடுவிலே கொண்டு வாரும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இந்த நாள் எங்களுக்கு உண்மையாகவே பக்கமாய் நெருங்குகிற நாளாக ஆண்டவரே, உண்மையாகவே நாங்கள் அப்பா மனதை திறந்து ஜெபிக்கிற ஒரு ஜெப நேரமாக அந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. சில பாடல்களை நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, தேடி வந்து மீட்டவரே தினமும் உமக்கே மகிமை. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை. என்னை தேடி
தினம் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, ஐயா உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். சொல்லுவோமா? உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. செவிகளை நீர் திறந்து விட்டீர், செய்வோம் உம் சித்தம். செவிகளை நீர் திறந்து விட்டீர், செய்வோம் உம் சித்தம். இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. 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 செவிகளை நீ திறந்து விட்டி, சொல்லுவோம் செய்வோம் உம்முடைய சித்தம் செய்வோம். ஆண்டவரே ஜெபமாய் பாடுவோமா? செவிகளை நீ திறந்து விட்டி, இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க தேடுகிற மீண்டும் தேடு
வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. குறை தீர்க்கும் வல்லவரே, கோடி ஸ்தோத்திரமே. குறை நீக்கும் வல்லவரே, கோடி ஸ்தோத்திரமே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. மீண்டும் சொல்லுவோம். குறை நீக்கும் வல்லவரே, கோடி ஸ்தோத்திரமே. குறை நீக்கும் வல்லவரே, கோடி ஸ்தோத்திரமே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. ஐயா வாழ்க தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க. மீண்டும் சொல்வோம். ஐயா வாழ்க தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசு ராஜா வாழ்த்தப்படுவாராக. ஹல்லேலூயா. இன்னும் ஒரு பாடலை பாடுவோம். பரிசுத்தமான பரமனே என்னை பாத்திரனாக்கிடுமே. ரொம்ப பழைய ஒரு பாட்டு இது. இந்த பாடலை நீங்கள் கற்றுக்கொண்டு உங்களுடைய தனிஜப நேரங்களில் பாடலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த பாடல்லாம் எங்களுக்கு சின்ன வயசுலேயே மனப்பாடம் ஆயிடுச்சு. எப்படின்னா, சின்ன பையங்களாக இருக்கும்போது வீட்டில் தூங்குகிற நேரத்தில் ஸ்கூல் டேஸ்லலாம், இப்போது அந்த ஸ்கூல் நாட்களில் படிக்கும் பொழுது எங்களுக்கு அப்போது ரொம்ப ஆண்டவருக்குள்ளே வந்தோன்னு சொல்ல முடியாது, ஏதோ ஒரு பக்தி இருக்கும் அப்படி தான். அதனால் காலையில் நாங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது எங்கள் தாயார், என்னுடைய தாயார், அவங்க
அம்மா காலையிலே எழும்பி ஜெபம் பண்ணுவாங்க, பாட்டு பாடுவாங்க. அவங்க பாட்டுக்கு நாங்கள் தூங்குறோம்லாம் அவங்க சட்டையே பண்ண மாட்டாங்க, அவங்க பாட்டுக்கு சத்தமாக பாடுவாங்க ஸ்தோத்திரம். அது அந்த சில நிறைய நேரங்களில் அந்த பாடல் சத்தத்தை கேட்டு நாங்கள் விழித்த ஞாபகம் இருக்குது. எழும்பும் போதே சில நேரத்தில் அப்படியே ஏதோ கனவுல பாட்டு யாரோ பாடுற மாதிரி இருக்கும். அப்படி கொஞ்சம் நேரத்தில் முழிச்சு பார்த்தா எங்கள் அம்மா ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பாங்க காலையில். அவங்க அடிக்கடி பாடுற பாடல்களில் ஒரு பாட்டு இந்த பாட்டு. எங்கள் அம்மா எழுந்திரிச்சிட்டாங்கன்னு எப்படி தெரியும்னா, காலைல முதல்ல பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திருத்துவ தேவனை துதித்திடுவோம்னு ஒரு பாட்டு சத்தம் கேட்கும். அப்போ ஓகே முழிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். முதல் பாட்டு வரும். அடுத்த பாட்டு பரிசுத்தமான பரமனே என்னை பாத்திரனாக்கிடுமே. இது ஒரு சுத்திகரிப்பு பாட்டு, சுத்திகரிப்பு பாடல். அல்லேலூயா. அடுத்தது மூணாவது பாட்டு அவங்க பாடுற பாட்டு எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ரெகுலராக அந்த சில பாட்டுகள்லாம் அடிக்கடி வரும், ரெகுலராக வரும். பாட்டு என்ன பாட்டு? காலை தோறும் கர்த்தனே புது கிருபையை தினம் பொழிகின்றீரே காலை தோறும். இப்படி எப்படி எத்தனை பாட்டு தாங்க வரும்? அது ஒரு 6-7 பாட்டு வரும் வரிசையாக. அப்படியே ஆராதிப்பாங்க. அதுக்கப்புறம் அப்படியே அந்நிய பாஷைகளில் ஜெபிக்க ஆரம்பிப்பாங்க. ஜெபம் பண்ணாமல் அவங்க ஒரு வேலையை அவங்க செய்து நான் பார்த்தது கிடையாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டு. அதுக்கப்புறம் எழும்பி கடன் வேகமாக வேலைகளை செய்வாங்க. ஏன்னா 5 பிள்ளைகளையும் அவங்களுக்கு காலை சாப்பாடு செய்யணும், மதிய சாப்பாடு செய்யணும், இதெல்லாம் அவங்க செய்கிறதுக்கு ஸ்தோத்திரம். எதுக்கு சொல்ல வரேன்னா, சின்ன வயசுலேயே என்னுடைய தனி ஜெபங்கள்லையும் ஆண்டவருக்குள்ளே நான் நெருக்கமாக வர்ற நாட்களில் இந்த பாடல் எனக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. அல்லேலூயா. ஆண்டவர் பக்கம் நெருக்கத்தை கொடுக்கிற ஒரு நல்ல ஒரு சுத்திகரிப்பின் பாடலாக என்னை ஆசீர்வதித்த ஒரு பாடல் இது. பரிசுத்தமான பரமனே என்னை பாத்திரன் ஆக்கிடுமே. மேக் மீ வர்தி. பாத்திரன் ஆக்கிடுமேனா மேக் மீ வர்தி ஓ லார்ட். ஐ நோ ஐ ஆம் வர்த்லெஸ் பிஃபோர் யூ பட் மேக் மீ வர்தி. பாத்திரன் ஆக்கிடுமே. பரம தரிசனம் தாருமே தேவா. பரிசுத்தமாக்கிடுமே. கர்த்தருக்கு பரிசுத்தம் கருத்துடன் நெற்றியிலே. இது இந்த வார்த்தை எங்கேருந்து பைபிளில் வருது? ஆசாரியனுக்கு ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் பிரதான ஆசாரியனுடைய வஸ்திரத்தை குறித்து சொல்லும் பொழுது அவனுக்கு ஒரு நெற்றி பட்டை நீ செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுவார். பொன்னினால ஒரு நெற்றி பட்டை செய்து அதிலே கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று எழுதப்பட்டிருக்க வேண்டும். செட் அப்பார்ட். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, திஸ் கை இஸ் டோட்டலி செட் அப்பார்ட் ஃபார் காட். தலையிலிருந்து கால் வர கர்த்தருக்கே சொந்தம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் இந்த சத்தியம் தெரிஞ்ச உடனே என் நெத்தியில் கர்த்தருக்கு பரிசுத்தோன்ற அந்த ஒரு எழுத்து ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாரு. நமக்கு வெளியில் பார்த்தா தெரியாது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, கர்த்தருடைய இரத்தத்தினால், இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகளுக்கு, நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்களாக இருக்கிறபடினால நெற்றியிலே கர்த்தருக்கு பரிசுத்தம் என்கிற முத்திரை இருக்கிறதுனால அதில் வேற எதையும் நெத்தியில் வைக்க மாட்டாங்க. புரிஞ்சுக்கிடுங்க. அல்லேலூயா. அது கர்த்தருக்கென்று பிரத்யேகப்படுத்தப்பட்ட ஒரு இடம். ஆமென். ஆண்களோ பெண்களோ அது கர்த்தருக்கென்றே பிரத்யேகப்படுத்தப்பட்ட ஒரு இடம். கர்த்தருக்கு பரிசுத்தம். அவருக்கென்று வேறு பிரிக்கப்பட்டவர்கள் என்று அர்த்தம். அவராலே சுத்திகரிக்கப்பட்டவர்கள் என்று அர்த்தம். அல்லேலூயா. ஆண்டவர் ஸ்தோத்திரம். பாடலாமா? பரிசுத்தமான பரமனை என்னை பாத்திரனாக்கிடும். பரிசுத்தமான பரமனே என்னை பாத்திரனாக்கிடுமே. பரிசுத்தமான பரமனே பாத்திரனாக்கிடுமே. பரமதரிசனம் தாருமே தேவாம் பரிசுத்தமாக்கிடுமே. பரமதரிசனம் தாருமே தேவாம் பரிசுத்தமாக்கிடுமே. கர்த்தருக்கு பரிசுத்தம் கருத்துடன் நெற்றியிலே பதித்திட உதவி செய்யும். பரமனை சுத்தமாக்கும். பதித்திட உதவி செய்யும்.
சொல்லும் கர்த்தருக்கு, கர்த்தருக்கு பரிசுத்தம் உதவி செய்யும், பரமனை சுத்தமாக்கும், பதித்திட உதவி செய்யும், பரமனை சுத்தமாக்கும். அந்தரங்க வாழ்க்கையில் பரிசுத்தம் காண அடிமைக்கு உதவி செய்யும். அந்தரங்க வாழ்க்கையில் பரிசுத்தம் காண அடிமைக்கு உதவி செய்யும். மீண்டும் சொல்லுவோம், அந்தரங்க வாழ்க்கையில் பரிசுத்தம் காண அடிமைக்கு உதவி செய்யும். ரகசிய பாவங்கள் வெறுத்திட எனக்கு இறங்கிடும் இந்நேரமே, ரகசிய பாவங்கள் வெறுத்திட எனக்கு இறங்கிடும் இந்நேரமே. கர்த்தருக்கு பரிசுத்தம் கருத்துடன் நெற்றியிலே பதித்திட உதவி செய்யும், பரமனை சுத்தமாக்கும், பதித்திட உதவி செய்யும், பரமனை சுத்தமாக்கும். பொது வாழ்வில் என்னை பரிசுத்தமாக காத்திட உதவி செய்யும், பொது வாழ்வில் என்னை பரிசுத்தமாக காத்திட உதவி செய்யும். நாள்தோறும் என் வாழ்வில் உம்மையை உயர்த்த பரிசுத்தம் தந்திடுமே, நாள்தோறும் என் வாழ்வில் உம்மையை உயர்த்த பரிசுத்தம் தந்திடுவே. கர்த்தருக்கு பரிசுத்தம் கருத்துடன் நெற்றியிலே பதித்திட உதவி செய்யும், பரமனை சுத்தமாக்கும், பதித்திட உதவி செய்யும், பரமனை சுத்தமாக்கும். தூசியை உதறி விட்டெழுந்திட எனக்கு தூயனை துணை செய்வி, தூசியை உதறி விட்டெழுந்திட எனக்கு தூயனை துணை செய்வி. வல்லமை தரித்து நான் வாழ்ந்திட இன்று உம்மாவி தந்திடுமே, வல்லமை தரித்து நான் வாழ்ந்திட இன்று உம்மாவி தந்திடுமே. கர்த்தருக்கு பரிசுத்தம் கருத்துடன் நெற்றியிலே பதித்திட உதவி செய்யும், பரமனை சுத்தமாக்கும், பதித்திட உதவி செய்யும், பரமனை சுத்தமாக்கும். தூசியை உதறி விட்டெழுந்திட எனக்கு தூயனை துணை செய்வி, தூசியை உதறி விட்டெழுந்திட எனக்கு தூயனை துணை செய்வி. வல்லமை தரித்து நான் வாழ்ந்திட என்று சேர்ந்து பாடுவோமா? வல்லமை தரித்து நான் வாழ்ந்திட என்று உம்மாவி தந்திடுமே. கர்த்தருக்கு பரிசுத்தம் கருத்துடன் நெற்றியிலே பதித்திட உதவி செய்யும், பரமனை சுத்தமாக்கும், பதித்திட உதவி செய்யும், பரமனை சுத்தமாக்கும். கர்த்தருக்கு பரிசுத்தம் சேர்ந்து பாடுவோம், பதித்திட உதவி செய்யும், பதித்திட உதவி செய்யும், பரமனை சுத்தமாக்கும். பரிசுத்தமான பரமனை என்னை பாத்திரனாக்கிடுமே,
அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று ஒரு சில நிமிடங்கள் கர்த்தரை ஆராதிக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடி பயபக்தியோடு கூட சில வார்த்தைகள் ஆகிலும் ஆண்டவரை துதித்து உங்கள் வாய்களை திறந்து சொல்ல அன்பாய் கேட்கிறேன். என்னுயிரான உயிரான உயிரான இயேசு, என்னுயிரான உயிரான உயிரான இயேசு, என்னுயிரான இயேசு, என்னுயிரோடு கலந்தீர், என்னுயிரே நானும் துதிப்பேன், என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன், என்னுயிரான உயிரான உயிரான இயேசு, என்னுயிரான உயிரான உயிரான இயேசு, என்னுயிரான இயேசு, என்னுயிரோடு கலந்தீர், என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன், என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா, உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா, உம் நாமம் துதிக்கையிலே இயேசையா, உம் அன்பை ருசிக்கையிலே ராஜா, உம் நாமம் துதிக்கையிலே இயேசையா, உம் அன்பை ருசிக்கையிலே என்னுயிரான உயிரான உயிரான இயேசு, என்னுயிரான உயிரான உயிரான இயேசு, என்னுயிரான இயேசு, என்னுயிரோடு கலந்தி, என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன், என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன், என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் அது மருந்தாகும், உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் அது மருந்தாகும், இரவும் பகலுமையா ஏசையா, வசனம் தியானிக்கிறேன் ராஜா, இரவும் பகலுமையா ஏசையா, வசனம் தியானிக்கிறேன், என்னுயிரான உயிரான உயிரான இயேசு,
எல்லா துதி கன மகிமையை நாங்கள் தருகிறோம் ஆண்டவரே. பிதாவே உம்மை துதிக்கிறோம். எல்லாரும் பிதாவாகி தேவனை சத்தமாக ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். குமாரனாகிய தேவன் இயேசுவை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லாரும் சேர்ந்து ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். தொடர்ந்து எங்கள் ஜெபங்களிலே கர்த்தாவே உம்முடைய கிருபை இருக்கட்டும் ஐயா. எங்கள் ஜெபங்களை கேளும், கிருபையாய் பதில் தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்கார்ந்து கொண்டு ஜெபிக்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பின்னால் வரைக்கும் சத்தமெல்லாம் கேட்குதா? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கடந்த காலங்களிலே அவ்வப்போது நாம் ஜெபித்ததான சில ஜெப குறிப்புகள். ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்ம எல்லாருக்குள்ளேயும், அநேகமாக எல்லாருக்குள்ளேயும் எனக்கு நான் விசுவாசிக்கிறேன், அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். அநேகமாக நம்ம எல்லாருக்குள்ள என்ன கொடுத்திருக்கிறார்? அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். இந்த அபிஷேகத்தை அவர் வெறுமனே கொடுக்கல. நிறைய பேருக்கு அந்நிய பாஷை அடையாளத்தோடு இந்த அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். இந்த அபிஷேகத்துக்குள்ள ஒரு வல்லமை உண்டு. ஆமென். அபிஷேகத்துக்குள்ள. ஆனால் அந்த அபிஷேகம் வெவ்வேறு அளவில் இருக்கும். அது அபிஷேகத்தின் அளவை ஆண்டவரே எனக்கு அதிகப்படுத்தி தாரும் என்று அந்த பெற்ற அபிஷேகத்தை குறித்து யார் கவனத்தோடு இருக்கிறார்களோ, யார் அக்கறையோடு இருக்கிறார்களோ, அந்த அபிஷேகத்தின் தரத்தையும் அந்த அபிஷேகத்தின் முக்கியத்துவத்தையும் யார் சரியாய் உணர்ந்திருக்கிறார்களோ அவர்கள் ஜெபிக்கும் பொழுது அந்த அபிஷேகத்தை கர்த்தர் அதிகமாய் தருகிறார். யார் அந்த அபிஷேகத்தை குறித்து கவனக்குறைவாக கவனமில்லாமல் இருக்கிறார்களோ அப்போ அந்த அபிஷேகம் அவர்களை விட்டு குறைய ஆரம்பித்து விடும். ஜெபம் இல்லாததுனாலே குறைய ஆரம்பிக்கும். கவனக்குறைவாயிருந்தால், பாவங்களுக்கு இடம் கொடுத்தால் அபிஷேகத்தின் அளவு குறைய ஆரம்பிக்கும். சிம்சோனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு வல்லமையான அபிஷேகத்தை கொடுத்து வைத்திருந்தார். அந்த அபிஷேகம் அவனுடைய வாழ்க்கையிலே அசாத்தியமான ஒரு பலனாக, எதிராளிகளை மேற்கொள்ளக்கூடிய அளவிற்கு ஒரு அசாத்தியமான ஒரு வல்லமை வெளிப்படுகிற லெவல்ல விதத்திலே அது வெளிப்படையாய் இருந்தது, மேனிஃபெஸ்ட் ஆனது. ஆனால் அந்த அபிஷேகத்தை அவன் அசட்டை பண்ணினான் என்று வேதத்தில் பார்க்கிறோம். அவன் அந்த அபிஷேகத்தை குறித்து, அந்த அபிஷேகத்தின் தன்மையை குறித்தோ முக்கியத்துவத்தை குறித்தோ பெரிதுபடுத்தவில்லை. உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருந்தது. தலை முடியிலே ஒரு பலன் இருக்கிறது என்று சொல்லி அவனுக்குன்னு கர்த்தர் பிரத்யேகமாக வச்சிருந்த ஒரு காரியம். அப்போ அவனுக்குள்ள ஒரு பயம் இருந்தது. ஆனால் அந்த பயம் இருந்ததே ஒழிய அதற்கான கவனம் அவனிடத்தில் இல்லை. எதையெல்லாம் செய்யக்கூடாதோ அதை செய்யும்படிக்கு அவன் தன்னை ஒப்பு கொடுத்ததினாலே அந்த அபிஷேகம் அவனை விட்டு விலகினதை அவன் அறியாதிருந்தான். அந்த அபிஷேகத்தை தருகிறவர் யார்? பரிசுத்த ஆவியானவர். அந்த நாட்களில் பழைய ஏற்பாட்டில் ஆவியானவர் அவ்வப்போது சில நபர்களுடைய மேலே இறங்கினார். அவர்களுக்கு அது தெரியாமல் போடுது. அபிஷேகம் என்று சொல்லும் பொழுது a divine enablement given to a particular individual to accomplish a divine task அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. a divine enablement. அது ஒரு தெய்வீகமான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எனேபிள்மெண்ட்னா செய்ய வைப்பது, ஒரு தெய்வீக தன்மையோ செய்ய வைப்பது. டிவைன் எனேபிள்மெண்ட் given to a particular individual to accomplish a டிவைன் டாஸ்க், ஒரு தெய்வீக காரியத்தை நிறைவேற்றுகிறது. அதை மனுஷ பலத்தில், எதுக்கு அதை டிவைன் சொல்கிறோன்னா, மனுஷ பலத்தில் செய்ய முடியாத ஒரு காரியத்தை செய்வதற்காக ஒருவருக்கு கொடுக்கப்படுகிறதான ஒரு சக்தி தான் அந்த அபிஷேகம். அல்லேலூயா. நாம் பேய போன்னு சொன்னால் போகாது.
அதற்குரிய அபிஷேகத்தை பெற்றவர்கள் அந்த அபிஷேகத்தின் அதிகாரத்தோடு சொன்னால் அது போய்த்தான் ஆகணும். ஆமென், அல்லேலூயா. டிவைன் எனேபிள்மெண்ட் இயற்கையா சாத்தியப்படாது. மனுஷ வல்லமையில அதை செய்ய முடியாது. ஒரு வியாதிக்காக சுகம் படுத்துறதுக்காக ஜெபிக்கிறோம் என்று சொன்னால் சும்மா யாருனாலும் கையை வச்சு ஜெபம் பண்ணா அங்க போகிறது இல்லை, உடனே போகாது. ஆனால் அதற்கான அபிஷேகத்தை பெற்றவர்கள், சுகமளிக்கிற அபிஷேகத்தை பெற்றவர்கள் ஜெபிக்கும் பொழுது வியாதி உடனே குணமாகிறதை நாம் பார்க்கிறோம். இட் இஸ் a divine enablement for a divine task. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்ப ஏதோ ஒரு விதத்திலே கர்த்தருடைய நாம மகிமைக்காக நமக்கு ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த அபிஷேகத்திற்கு இருக்கிற வல்லமையில ஒன்று, சத்துரு வைக்கிற நுகங்களை நம்முடைய வாழ்க்கையிலே முறித்து போடுகிறதா இருக்கிறது. பிசாசு வைக்கிற நுகங்களை அது முறிக்கும். சத்துருன்னு சொன்னா பழைய தமிழ், அது சான்ஸ்கிரிட்ல இருந்து வர்றது. எதிராளி, பகைஞன் அல்லது பிசாசு. நமக்கெல்லாம் ஒரே ஒரு பகைஞன் தான் உண்டு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு. வேற யாரும் பகையாளிகள் கிடையாது. யார் ஒருத்தர் தான் பகையாளி? பிசாசு மட்டும்தான் பகையாளி. ஆமென். யாரையாவது பகைச்சிட்டு பகையாளியா இருந்தோம்னா நம்ம மனம் திரும்பணும்னு அர்த்தம். அல்லேலூயா. நமக்கு பகையாளி யார் மட்டும்தான்? பிசாசு மட்டும்தான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்ப இந்த பிசாசு ஆண்டவருக்காக நாம் செயல்பட முடியாதபடி நமக்கு மேலே ஒரு நுகத்தை வைத்து அழுத்தி விடுவான். நுகம்னா என்னது? யோக்கு ஆங்கிலத்தில் நமக்கு நகம் தெரியும். அது என்ன நுகம்? நுகம்னா மாடுகளுக்கு மேலே கழுத்திலே போடுவார்கள். அந்த காலத்தில் வெயிட்டாக இருக்கும். நான் தூக்கி பார்த்த ஞாபகம் இல்லை எனக்கு. ஆனால் சொல்லுவார்கள் மாட்டுக்கு மேலே வைக்கக்கூடிய அளவுக்கான எவ்வளோ வெயிட் இருக்குன்னு பாருங்க. ஸ்தோத்திரம். அந்த நுகத்தை பூட்டுவார்கள். மாடு ஃப்ரீயாக அதை பூட்டினா ஃப்ரீயாக மூவ் பண்ண முடியாது. அதால் ஏதோ ஒரு அழுத்தம் இருந்து கொண்டே இருக்குமே கழுத்தில். அதுபோல தான் ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, சத்துரு வைக்கிற நுகம், இந்த நுகத்தை முறிக்கிறதற்கான ஒரு வல்லமை கர்த்தர் நமக்குள்ளே கொடுத்திருக்கிற அபிஷேகத்துக்கு உண்டு. ஆகவே நம்முடைய அபிஷேகத்தின் அளவை ஆண்டவரிடத்தில் கேட்டு அதிகப்படுத்தி கொண்டோம் என்று சொன்னால் நாம் அதிக பலனை பிரயோகிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகமே சத்துரு நம்ம மேலே வைக்கக்கூடிய நுகத்தை முறித்து போட்டுவிடும். ஏசாயா 10வது அதிகாரம் 27ஆம் வசனத்தின் கடைசி பகுதியை பாருங்கள். எடுத்தவர்கள் வாசிங்கள். ஏசாயா 10வது அதிகாரம் 27ஆம் வசனத்தின் கடைசி பகுதி. எடுத்தவர்கள் வாசியுங்கள். அங்க தமிழ்ல என்ன போட்டிருக்குன்னா அபிஷேகத்தின் நாள்னு போட்டிருக்கா. கொஞ்சம் நல்லா பாருங்க பார்க்கலாம். அபிஷேகத்தின், அது என்ன அபிஷேகத்தின்? அபிஷேகத்துக்கு என்ன நுகம் இருக்குது? இல்லை, தமிழில் ஒரு பழைய பவர் மொழிபெயர்ப்பில் ஒரு சின்ன ஒரு டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக் பண்ணியிருக்கிறாங்க. மிஸ்டேக்குன்னு சொல்ல முடியாது, அது புரிதல் தான். அது பார்த்து புரிதல். ஆங்கில வேதாகமத்தில் ஒரு சில மொழிபெயர்ப்புகளில் த அனாயிண்டிங் ஷால் பிரேக் த யோக்குன்னு இருக்கும். இன்னும் சில மொழிபெயர்ப்புகளில் த யோக் ஷால் பி புரோக்கன் பை தி அனாயிண்டிங். பை தி அனாயிண்டிங். அபிஷேகத்தினால் நுகம் என்ன செய்யும்? முறிந்து போகும். அபிஷேகத்தினால். ஒருவேளை சத்துரு உங்கள் குடும்பத்தில், உங்களுடைய வாழ்க்கையில், உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு நுகத்தை வைத்திருக்கிறான், பிசாசு வைத்திருக்கிறான் என்று நாம் உணர்ந்தால் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான். ஆண்டவரே, அந்த அபிஷேகத்தை எங்களுக்கு அதிகப்படுத்துங்க. அபிஷேகத்தின் அளவை எங்களுக்கு அதிகப்படுத்துவீராக. அந்த அபிஷேகம் எங்கள் மேலே சத்துரு வைக்கக்கூடிய நுகங்களை முறித்து போடுவதாக. இதுதான் நமக்கு இப்போ ஜெபம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுவோமா? எனக்குள்ள நீர் கொடுத்திருக்கிற அபிஷேகத்துக்காக ஸ்தோத்திரம். அந்த அபிஷேகத்தை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். அந்த அபிஷேகத்தை அசட்டை பண்ணக்கூடாது. சவுலின் மேலே ராஜாவுக்குரிய அபிஷேகத்தை கர்த்தர் வைத்திருந்தார். ஆனால் அவன் அந்த அபிஷேகத்தை ரொம்ப அசட்டை பண்ணினான். அந்த அபிஷேகத்தோட முக்கியத்துவம் அவனுக்கு தெரியல. ஆனால் அந்த சவுலுக்கு மேலே இருந்த அபிஷேகத்தோட வேல்யூ கூட யாருக்கு தெரிஞ்சதுன்னா தாவீதுக்கு தெரிந்தது. அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். மேலே கையை வைக்க மாட்டேன், கர்த்தரோட அபிஷேகம் அவர் மேலே இருந்தால் நான் கையை வைக்க மாட்டேன்ற ஒரு அந்த முதிர்ச்சி, தெளிவு தாவீதுக்கு இருந்தது. ஆனால் சவுலுக்கு இல்லை.
ரஹபரா கரபலகா ரீஹாலபலகரபா. புதிய ஏற்பாட்டில் ஆவியானவர் யார் மேலெல்லாம் ஊற்றப்பட்டிருக்கிறாரோ அவர்களுக்குள்ளே ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த அபிஷேகம்தான் ஒரு தெய்வீக தன்மையோடு நம்மை அதிகாரப்படுத்தும். பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறதற்கு ஏதுவாக நம்மை அதிகாரப்படுத்தும். அந்த அபிஷேகம்தான் நம்மை தைரியப்படுத்தும். அந்த அபிஷேகம்தான் நமக்குள்ளே இந்த வல்லமையை கிரியை செய்ய வைக்கும். அல்லேலூயா ஷகரபலா. ஒரு நிமிஷம் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறவர்கள் அந்நிய பாஷைகளிலே ஜெபிக்கும்படிக்கு நான் கேட்கிறேன். எனக்குள்ள அந்த அபிஷேகத்தின் அளவு அதிகப்படுத்துங்க ஆண்டவரே. எனக்குள்ள அந்த அபிஷேகத்தின் அளவு அதிகப்படுத்துங்க. சத்ருவின் நுகம் முறிக்கப்படட்டும் ஆண்டவரே. சத்ருவின் நுகம் முறிக்கப்படுவதாக. சத்ருவின் நுகம் முறிக்கப்படுவதாக. சத்ருவின் நுகம் முறிக்கப்படுவதாக. ஷதரபல கதபல சந்தரலகலபலகலபா ரிகரபல துரிபியாதுரபலபு ஷிரபலபலபலபலபா ரிகரபலகலபலகலபலபலபு ஷிகரபலகலபலபலபலபா ரபதரபலகபலகரபா ரிகரபலதரலகரபலபா சந்தரலபலபலபலபலபலபா ரிகரபலகதரபலபிரிபிஷிதிரிபிதிபிதிபிதிபிதிபிதிபலபலபலபா ரபலகதரபலபு சந்தரலகலகலபலபலபலபலபா வபபலகதரபு ஷகதரபலகதரமனபதியாக்கரபலகதரபோரி தாராதிதானரேதேதேதே ரிகதரகதரபதரபா ஷதரபலகரபா மிமிகியாதுரபகதுரபிசிந்தலகுதனமாசியாதரபா. எங்களுடைய அபிஷேகத்தின் அளவை அதிகப்படுத்துங்கப்பா. எங்க அபிஷேகத்தின் அளவை கர்த்தர் அதிகப்படுத்துவீராக. எங்களுடைய அபிஷேகத்தின் அளவை கர்த்தர் அதிகப்படுத்துவீராக. அதிகாரத்தை ஆண்டவரை நாங்கள் பிரயோகிக்கத்தக்கதாக, வல்லமை வெளிப்படத்தக்கதாக, பிசாசின் நுகங்கள் முறிக்கப்படத்தக்கதாக எங்களுடைய அபிஷேகத்தின் அளவை பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலே அதிகப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அதிகப்படுத்துங்க. ரபா பாப்பா தாத்ராமனாகபா ஹிரபல சந்தரதகலபலகடபா பிலிபிலிபி ஷிதிரிபிதிபிதிபிதிபிதிபிதிபிதிபிதிபி. ஆமென். ஹல்லேலூயா. அந்த அபிஷேகத்தை பற்றி தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அந்த அபிஷேகம் நிஜமானது. அதெல்லாம் தாவீது சொல்லும் பொழுது ஒரு வார்த்தை சொல்வார், கர்த்தர் அபிஷேகம் பண்ணி வைத்தவன் மேல் கை போட்டு குற்றம் இல்லாமல் போகிறவன் யார்? ஹல்லேலூயா. அதனால தான் சொல்லுவாங்க, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின ஊழியக்காரங்க அவங்கள ஊழியத்துக்குன்னே அபிஷேகம், பிரத்யேக அபிஷேகம். பாஸ்டராக இருக்கிறாங்கன்னா பிரத்யேகமாக அவங்களுக்கு அந்த போதக அபிஷேகத்தை மெய்ப்பனுக்குரிய அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அதை குறித்து கவனமாக இருக்கணும் மற்றவர்கள். அல்லேலூயா. அதனால் சில பேர் பாஸ்டர்னா ஏதோ ஈஸியாக நினச்சிட்டு இஷ்டம் போல் எதையாவது பேச, இஷ்டம் போல் ஏதாவது நிறைய இடங்களை உலகத்தில் பார்க்குறோம்ல, ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த அபிஷேகத்துக்கு எதிராக மட்டும் விளையாண்டுறக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அது அவங்க பேசுகிறவங்கள பாதிச்சிரும், அவங்க குடும்பத்தை பாதிச்சிரும். நிறைய பார்த்துருக்குறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு காலகட்டத்தில் பொறாமையினால் என்னுடைய போதகருக்கு எதிராக ஒரு சின்ன கூட்டம் எழும்புனாங்க. பயங்கரமாக பேசுனாங்க, பயங்கரமாக அவரை அவமானப்படுத்தினாங்க. அத்தனை குடும்பங்களையும் தேவ நியாய தீர்ப்பு நடந்ததை நான் பார்த்தேன். அத்தனை குடும்பங்களையும் எத்தனை பேர் எழும்புனாங்களோ ஒருத்தரை கூட கர்த்தர் விட்டு வைக்கல. சடுதியான மரணங்கள் வந்தது, பயங்கரமான போராட்டங்கள், பாடுகள் வந்தது. ஒரு பீரியடில் அவங்களே பயந்து போய் நடுங்கி போய் நேராக காலில் உலாத குறையா எங்கள் போதகர்கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்டது எனக்கு தெரியும். மன்னிப்பு கேட்ட தெரியும். அப்போது அவங்களுக்கு அவர் மத்தியான வேலை எல்லாருக்கும் அவர் சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்து நான் உங்களை மன்னிச்சிடுறேன்னு சொல்லி அவங்கள அவங்கள மன்னித்து அனுப்பின பிறகு அவங்க போனாங்க அமைதியாக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எதுக்கு சொல்ல வர்றேன்னா, அந்த அபிஷேகத்தை குறித்த தெளிவும் கவனமும் கனமும் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த அபிஷேகம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஏதோ சாதாரணமாக பேசிடுறோம், நம்ம மற்ற ஆட்களை பேசுகிற மாதிரி என்ன செஞ்சிடக்கூடாது. அபிஷேகம் பண்ணப்பட்டவங்கள பேசிடவே கூடாது, அது பாதிச்சிடும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உடனே தெரியாது, ஆனால் கண்டிப்பாக தெரியும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அது அபிஷேகம். அப்போது நமக்குள்ளே அந்த அபிஷேகத்தை கர்த்தர் அதிகப்படுத்தும் போது, நமக்குள்ளே அந்த அபிஷேகத்தை கர்த்தர் அதிகப்படுத்தும் போது ஸ்தோத்திரம், பிசாசின் நுகங்கள் தானாக முறியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிசாசின் நுகங்கள் தானாக முறியும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அடுத்தபடியாக இந்த குறிப்பை நம்ம ஏற்கனவே சில மாதங்களுக்கு முன்னால் சொல்லி ஜெபம் பண்ணோம். அதை அடிக்கடி ஞாபகப்படுத்தி ஜெபம் பண்ணணும். நம்ம ஆண்டவரே, ஆங்கிலத்தில் சொல்கிறேன், ஹெல்ப் மீ never to settle for any cheap offer from the devil. Help me never to settle
ஃபார் எனி சீப் ஆஃபர் ஃப்ரம் த டெவில். தமிழில் எனக்கு அப்படியே எக்ஸாக்டாக எனக்கு மொழிபெயர்க்க முடியலை, ஆனால் கொஞ்சம் அதுக்கு ஏற்ற விதத்தில் மொழிபெயர்த்து சொல்லுகிறேன். பிசாசானவன் எனக்கு நயங்காட்டும் எந்த தரம் குறைந்த வெகுமானங்களுக்கும், அவன் எவ்வளோ உயர்ந்த வெகுமானம்னு கொடுத்தாலும் அது கர்த்தருக்கு முன்னால் நமக்கு தரம் குறைஞ்சது தான். அல்லேலூயா. பிசாசு எவ்வளோ பெரிய வெகுமானத்தை கொடுத்தாலும் அது என்னது தான், கர்த்தருக்கு முன்னால் நமக்கு அது உதாரணங்களை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. என் மனதளவிலும் இடம் கொடாதபடி உதவி செய்யும். பிசாசு ஆனவன் எனக்கு நயங்காட்டும் எந்த தரம் குறைந்த வெகுமானங்களுக்கும் என் மனதளவிலும் இடம் கொடாதபடி எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நம்ம அதில் அடையாளம் கண்டுபிடிச்சிடணும். இயேசுநாதர்கிட்டயே வந்து பார்த்தானே, உங்களை என்னைய விட்டு வைப்பானா? ஹலோ, என் கூட இருக்கிறீங்களா? இயேசுநாதர்கிட்டே அவர் யாருன்னு தெரிஞ்ச பிறகு கூட வந்து பார்த்தானே. எப்போ சொல்லுங்க? அவள் உபவாசி ஜபிச்ச போது 3 நேரம் வந்து சொல்றான். ஸ்தோத்திரம். பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் காட்டி அதன் சகல மகிமையும் காட்டுறான். மலை உச்சி கொண்டு போய் காட்டுறான் பாருங்க. எனக்கு சில நேரம் சில விஷயம் நமக்கு புரியாது, கொண்டு போய் காட்டுறான். இவரு விட்டுட்டாரு, சரி என்னதான் செய்யறான்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைன்னா அவரை கூட்டிட்டு போக முடியுமா மலை உச்சிக்கு ஈஸியாவன்? அவரும் நமக்கு கற்றுக் கொடுக்கறதுக்காக அதெல்லாம் சரின்னு சொன்னாரு. சரின்னு சொன்னாருன்னா மேலே மலை உச்சிக்கு போறதுக்கு, அங்க இருந்து காட்டிட்டு ஒரு விஷயம் சொல்றான், நீ என்ன செய்ய, என் காலில் விழுந்துரு, இது எல்லாம் உனக்கு தந்துடுறேன். யார்கிட்ட பேசுறான்? அவர் யாரு? எல்லாத்தையும் உண்டாக்குனதே அவர் தான். உண்டாக்கி மனுஷன் கையில பொறுப்புல கொடுத்திருந்தாரு. மனுஷன் பாவம் செஞ்சதுனால பிசாசு கையில வித்துட்டான். இப்போ அதை மீட்டு எடுக்கிறதுக்கு தான் அவர் கொஞ்ச நாள்ல அவர் கிட்டத்தட்ட ஒரு 3.5 வருஷம் கழிச்சு சிலுவைக்கு போக போறாரு. இப்பவுமே வந்துட்டு என்ன செய்யறான்? ஆண்டவருக்கு எப்படி அவன்கிட்ட இருந்து பிடுங்கணும்னு தெரியும், அந்த டைமுக்கு வெயிட் பண்றாரு. இப்போ வந்துட்டு காட்டுறான், மகால மகிமையும் காட்டி என் காலில் விழு. யாரு காலில் விழணும்னு இல்லையா? ஆமென், அல்லேலூயா. பிசாசு ஆண்டவர் காலில் விழணுமா? ஆண்டவர் பிசாசு காலில் விழுவாரா? பிசாசு. அதுக்கு இயேசு என்ன பதில் சொல்லுவார்? அப்பாலே இப்போ சாத்தானே அப்பா சொல்லுவாரு, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரை மட்டுமே பணிந்து அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதி இருக்கிறதே. இப்போ சொல்லாம சொல்லிட்டாரு, என்ன பணிஞ்சுக்கோ. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ பிசாசு வெளிப்படையா பார்க்க, இதே இடத்துல இன்னொரு மனுஷனா இருந்திருந்தா என்ன செஞ்சிருப்பான்? ஒருவேளை எனக்கு அது கிடைச்சா போதும், எனக்கு மகிமையெல்லாம் கொடுத்துரு, எனக்கு அது போதும் இந்த உலகத்துல அப்படின்னு இருப்பான். அந்த ஆஃபர் எப்படிப்பட்ட ஆஃபர்? சீப் ஆஃபர். சீப் ஆஃபர்னா என்னது? தமிழ்ல என்னது? தரங்குறைந்த, தரக்குறைவான ஒரு வெகுமானம் அவன் கொடுக்கணும்னு அவன் நயங்காட்டுறான். அதான் அந்த வார்த்தையை சொன்ன, நயங்காட்டுகிறான். ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லேலூயா. நாமளும் என்ன செஞ்சிடக்கூடாது? ஒருபோதும் அப்படிப்பட்ட காரியங்களை பிசாசு கொண்டு வர்றது, நமக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் வேற. பிசாசு கொண்டு வருகிறதை, அதை அவன் கொண்டு வருகிற எந்த தரங்குறைந்த வெகுமானங்களுக்கு மனதளவிலும் என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுத்து விடக்கூடாது. இன்னொரு உதாரணம், இடம் கொடுத்தவர்களை பற்றின சில உதாரணங்கள். இடம் கொடுக்காத ஒருத்தரை காட்டிட்டேன். ஒருத்தர் தான். யாரு அது? இயேசு. இடம் கொடுக்கல. ஸ்தோத்திரம். சீப் ஆஃபருக்கு இடம் கொடுக்கல. தானியேலு இடம் கொடுக்கல. ஸ்தோத்திரம். என்ன இடம் கொடுக்கல? ராஜா போஜனம் வெளியே பார்த்தா பெருசா தெரியுது, அது தீட்டுப்படும். ஏன்னா அதுல விக்கிரகங்களுக்கு படைச்ச காரியம் இருக்குன்னு அவனுக்கு தெரிஞ்சதுனால அதை தொட மாட்டேன்ட்டான். இடம் கொடுக்கல. இடம் கொடுத்த ஆளுகளை காட்டுறேன். யூதாஸ் இஸ்காரியோத் என்ன பண்ணா? ஆஃப்டர் ஆல் இவன் ஏற்கனவே பணப்பையை சுமக்கிறவன். யோவான் எழுதுற அவனை பத்தி, அவன் பணப்பையை சுமக்கிறவன் ஆனபடினாலும், அவன் திருடன் ஆனபடினாலும், பணப்பையை சுமக்கிறவன் ஆனபடினாலும் அதில் போடப்படுகிறதை அப்பப்போ அவன் எடுக்கிறவன்னு சொல்லி யூதாஸ் சொல்றார். ஸ்தோத்திரம். யூதாஸை பற்றி யார் சொல்றா?
யோவான் சொல்றார். இப்போ இந்த யூதாஸ் எதுக்கு செட்டில் ஆயிட்டான்? சீப் ஆஃபர். எவ்வளோ பேசுனாங்க? 30 வெள்ளிக்காசு கூலி. வெறும் 30 வெள்ளி பணம். 30 வெள்ளி பணம். ஏழையான அந்த மரியாளே 300 வெள்ளி பணத்துக்கு இணையான நலதம் என்ற தைலத்தை ஆண்டவர் பாத்திர உடைச்சி ஊத்துற அளவுக்கு அந்த லேடிக்கே ஒரு பிளெஸிங் இருந்திருக்கு. இவனை பாருங்க, வெறும் 30 வெள்ளிக்காசுக்கு என்ன செஞ்சிட்டான்? தன்னை விட்டு போட்டு விட்டான். He settled for the cheap offer from the devil. என்ன நடந்தது? அவனுக்கு அதனால நன்மை வந்துதான், அழிவு வந்துதா? அழிவு தான் வந்தது. இன்னொருவனை சொல்லுகிறேன், சீப் ஆஃபர். கேயாசி இழிவான ஆதாயத்தை தேடினதினால் தன்னுடைய அழிவை தானே தேடிக்கொண்டான். என்ன இழிவான ஆதாயத்தை தேடணும்? கேயாசி யாருங்க? கேயாசி யாரு? எலிசாவுடைய வேலைக்காரன். எலிசா யாருக்கு வேலைக்காரனா இருந்தார்? எலியாவுக்கு வேலைக்காரனா இருந்தார். எத்தனை வருஷம்? 12 வருஷம். ஏறக்குறைய 12 வருஷம் அமைதியா இருந்தார், உண்மையா இருந்தார். கடைசியில் என்ன கிடைச்சது? எலிசாவுக்கு என்ன கிடைச்சது? ரெட்டிப்பான அபிஷேகம் கிடைச்சது. இப்போ இந்த கேயாசி உண்மையா இருந்திருந்தான்னா என்ன கிடைச்சிருக்கும்? ரெட்டிப்பான. எலிசாவிட்டு இருந்ததை விட இவன் ஒருவேளை விருப்பப்பட்டிருந்தால், இவன் அதற்காக விரும்பி இருந்தால், ஒரு வல்லமையான தீர்க்கதரிசியாகவாவது என்ன செய்ய, ஒருவேளை ரெட்டிப்பா கிடைக்காட்டா கூட இவன் உண்மையா இருந்திருந்தான்னா ஒரு வல்லமையான தீர்க்கதரிசியாக இவன் உருவாக்கப்பட்டிருக்க வாய்ப்பு உண்டு. ஆனால் எலிசாவுக்கே தெரியாம என்ன செஞ்சிட்டான்? நாகமான்ட்ட போய் ஒரு பொய்ய சொல்லி, இப்போ 2 வாலிபர்கள், தீர்க்கதரிசிகள் புத்தரில் 2 வாலிபர்கள் இப்போதான் வந்திருக்கிறாங்க, உங்களுக்கு 2 மாற்று வஸ்திரம் வேணும், இது வேணும், அது வேணும்னு கேட்டான். கேட்டுட்ட உடனே நாகமான் அது போக எக்ஸ்ட்ரா நிறைய கொடுத்து அனுப்புகிறான். எலிசா இவன் வீட்டுக்குள்ளே வந்த உடனே ஒளிச்சு வச்சுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி எலிசாவுக்கு முன்னாடி வந்து நிற்கிறான். எலிசா கேட்குறாரு, அவன் தன்னுடைய குதிரையை விட்டு இறங்கி வந்த பொழுது என் ஆவி உன்னுடனே கூட இருக்கவில்லையா சொல்லிட்டு ஒரு சாபத்தை சொல்றான் பாருங்க. அதனால தான் ஸ்தோத்திரம், தேவன் அபிஷேகம் தன்னுடைய வேலைக்காக அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறவர்களுடைய வாயிலே என்ன செய்யக்கூடாது? விழுந்துடவே கூடாது. ஸ்தோத்திரம். தன்னுடைய வேலைக்காக கர்த்தர் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறவர்களுடைய நாவிலே விழுவது அபாயம். அவன் சொல்லிட்டான் ஒரே வார்த்தையில், நாகமானுக்கு இருந்த குஷ்டரோகம் இனிமே உனக்கும் உன் சந்ததிக்கும் தொடர்ந்து வந்துட்டே இருக்குன்னு சொல்லி அனுப்பிட்டான். அவ்வளோதான். இவனுக்கு அழைப்பு போச்சு, கிடைச்சிருக்க வேண்டிய தீர்க்க தரிசன வரம் போச்சு, எலிசாவுடைய சன்னிதானத்தில் சேவை செய்யக்கூடிய கிருபை போச்சு. கடைசியில் என்ன கிடைச்சிது? சாபம், குஷ்டரோகம். உடனே குஷ்டரோகம் வந்து அவன் எலிசாவின் சன்னிதானத்தை விட்டு போனான். எதற்காக? இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா? He settled for a cheap offer. ஒரு தரம் குறைந்த ஒரு இதுக்காக அவன் மைண்டை செட்டில் ஆகணும். எனக்கு பிரியமானவர்களே, நாம் எச்சரிப்போடு இந்த உலகத்தில் வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருத்தர் எதெல்லாமோ கள்ளத்தனம் பண்ணி ஏமாற்றி உனக்கு உனக்கு இவ்வளோ பணம் கிடைக்குது, உனக்கு இத்தனை கோடிக்கு உனக்கு சொத்து கிடைக்குது, இத்தனை கோடி உனக்கு வருதுன்னு சொன்னாலும் என்ன செய்யக்கூடாது? நெவர் எவர் ஐ வில் டூ தேட் அப்படின்ற ஒரு கன்விக்ஷன் நமக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா, ஆண்டவர் ஸ்தோத்திரம். அதான் சீப் ஆஃபர்ஸ். பிலேயாம் அவன் பொருள் ஆசையினாலே அவன் வீழ்ந்து போனான் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் பிலேயாம்கிட்ட சொல்றாரு, நீ எக்காரணத்தை கொண்டும் என்னுடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கணுமே ஒழிய சபிக்காதபடி எச்சரிக்கையார் என்றுவார். இவன் அதுக்கு கீழ்ப்படிஞ்சிட்டான். பயம் இருக்கு, தெரியும் இவனுக்கு பயம். ஏன்னா கழுதையை வச்சு கூட ஆண்டவர் என்ன செஞ்சாரு? பேசினார். பேசாத மிருகம் மனுஷர் பாஷையை பேசினது. ஆண்டவர் ரொம்ப வான் பண்ணின உடனே அங்க உருவின பட்டயத்தோட தூதனை அனுப்பிட்டார் பிலேயாமை எச்சரிக்கிறதுக்கு. நீ தப்பி தவறி எதையாவது பேசின தூதன் அங்கேயே காலி பண்ணிடுவான்ற அளவுக்கு கொண்டு வந்துட்டார் ஆண்டவர். ஸோ இவன் பயந்து போய் என்ன செய்யறான்? ஜனங்களை என்ன செய்கிறான்? ஆசீர்வதிக்கிறான்.
யாக்கோபே உன் கூடாரங்கள் எவ்வளவு அழகானவைகள், இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்கள் எவ்வளவு அழகானவைகள். இப்போ நீ பரவி போகிற ஆற்றை போலவும், கேதுரு கர்த்தர் நாட்டின கேதுரு மரத்தை போலவும், சந்தன மரத்தை போலவும் அப்படியே விழா வாரியா அவன் அழகா கவிதை வடிவில் அவங்களை ஆசீர்வதிக்கிறான். அதோட போயிருந்தான்னா ஆண்டவர் இவனுக்கு ஏதாவது ரிவார்டு கொடுத்துருப்பாரா மாட்டாரா? கொடுத்துருப்பாரா மாட்டாரா? அவர் சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்சு செஞ்சிருக்கான் இதை. ஆனால் இவன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா? அந்த பாலாக்குன்ற அந்த அரசன் அவன் கொடுக்கிற, அவன் ப்ராமிஸ் பண்ண வெகுமதிக்கு ஆசைப்பட்டு அவன் சொல்ற ஒவ்வொருத்தரையும் சபிக்க உன்னை கூப்பிட்டா, நீ என்னையா நீ ஆசீர்வதிச்சிட்டு இருக்கிறன்னு சொன்ன உடனே இவங்க தங்க சாபத்தை தங்களே இழுத்துக்கிறதுக்கு ஒரு வழியை அவன்கிட்ட சொல்லி கொடுக்குறான். மோவாபிய ராஜா கிட்ட சொல்லி கொடுத்துட்டு எதை வாங்கிட்டு போயிட்டான்? வெகுமானத்தை வாங்கிட்டு போயிட்டான். அந்த வெகுமானம் அவனுக்கு சத்ருவினிடத்திலிருந்து வந்த தரம் குறைந்த ஒன்றாக இருந்தது. அது அவன் அழிவுக்கு காரணமாக இருந்தது. அவன் பட்டயத்தால் வெட்டப்பட்டு கொல்லப்பட்டான். பிழையாம். Had he obeyed God faithfully, God would have rewarded him. ஒருவேளை ஆண்டவர் அவனுக்கு நல்ல இந்த மோவாபிய ராஜா கொடுத்ததை விட 1000 மடங்கு ரிவார்டு யார் கொடுத்திருக்க முடியும்? ஆண்டவர் கொடுத்திருக்க முடியும். ஆனா அவன் அந்த சீப், அந்த தரம் குறைந்த வெகுமானத்துக்கு தன்னை விட்டு போட்டதினாலே அவன் என்ன செய்து விட்டான்? இழந்து போய் விட்டான், அழிக்கப்பட்டு போனான். சிம்சோன் நல்ல தரமுள்ள அபிஷேகத்தை பெற்றிருந்தவன், கண்கள் நிச்சயிலே அவன் விழுந்து போனான் என்று பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இதைத்தான் சொல்லி ஜெபம் பண்ண, ஆண்டவரே என் வாழ்க்கையில எந்த சூழ்நிலைமையிலும், சொல்லுங்க, எந்த சூழ்நிலைமையிலும் பிசாசானவன் நயங்காட்டுகிற எந்த தரம் குறைந்த வெகுமானங்களுக்கும் என் மனதிலே நான் மனதளவிலும் இடம் கொடாதபடிக்கு எனக்கு உதவி செய்வீராக சொல்லி ஜெபம் பண்ணுவோமா? அதை அடையாளம் கண்டுகொள்ளணும். அதை அடையாளம் கண்டுகொள்ளணும். இது ஆண்டவர்கிட்ட இருந்து வருதா இல்லை பிசாசுகிட்ட இருந்து வருதான்றத தெளிவாக அடையாளம் கண்டுகொள்றதுக்கு நமக்குள்ள ஒரு டிசர்ன்மெண்ட்டை, ஒரு பகுத்தறிவை ஆண்டவர் தருவாராக. ஒரு பகுத்தறிவை ஆண்டவர் தருவாராக. ஹல்லேலூயா. ஷீடாலபா கபலபா ஏகோரமனா சந்திரிபி யாக்கரபா பலஷி கலமா தியாலபா ஷந்தலா கமன ரியாத்துலிமெஹே ஊரிபி ஷிடாரபல துரலபா பலபரபா ஷடலபலபரபா ரிக்கலபர ஷதரபல கபலபல துரிலிபிலியாதரபலபரபா. ஆண்டவரே, பிசாசு கொடுக்கக்கூடிய எந்த ஒன்றும் எங்களுக்கு வேண்டாம். பிசாசு இடத்திலிருந்து வருகிற ஒன்றும் எங்களுக்கு வேண்டாம். எங்க குடும்பத்துக்கு வேண்டாம், எங்க சபைக்கு வேண்டாம். அதையெல்லாம் கர்த்தர் தடுத்து போட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிசாசின் இடத்திலிருந்து வருகிறவைகள் ஒன்று கூட எங்களுடைய எல்லைகளுக்குள்ளே வராதபடிக்கு, எங்கள் மனதிற்குள்ளேயும் வராதபடிக்கு கர்த்தர் தடுத்து போடும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, help us never to settle for any cheap offers from the devil. கர்த்தர் அப்படியே செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்படியே செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்படியே செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அடுத்தபடியாக என் வாழ்க்கையின் சிறையிருப்பின் பகுதிகளை மாற்றுவீராக. சிறையிருப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது கேப்டிவிட்டி. சிறையில் இருந்தாங்கன்னா, சிறையில் இருக்கிற ஆட்கள் விடுதலையோடு என்ன செய்ய முடியாது? வெளியிலே நடமாட முடியாது. இப்போ நம்மெல்லாம் சிறையிலையா இருக்கோம்? சிறையில் இல்லை, உண்மைதான். ஆனால் எத்தனை இடங்களில், எத்தனை ஏரியாஸ், வாழ்வின் பகுதிகளில் நம்மால் ஒரு விடுதலையோடு செயல்பட முடியாமல் இருக்கிறோம். ஒரு முழு விடுதலையோடு செயல்பட முடியாமல் இருக்கிறோம் என்பதை நாம் அறிய வேண்டும். அதற்காக நாம் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என் வாழ்க்கையின் சிறையிருப்பின் பகுதிகளை மாற்றுவீராக. இதுவும் கடந்த காலங்களில் ஜெபித்து இருக்கிறோம். 126வது சங்கீதம் 1ஆம் வசனம் எப்படி சொல்லுகிறது? சங்கீதம் 126. சங்கீதம்னு வாசிக்கும் பொழுது சங்கீதங்களை மட்டும் என்ன செய்யக்கூடாது? பைபிள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பைபிள் அதிகாரம்னு சொல்லக்கூடாது. சங்கீதம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பாட்டு. எத்தனை பாட்டு இருக்குது சங்கீதத்தில்? மொத்தம் எத்தனை பாட்டு இருக்குது? 150 பாட்டு இருக்குது. அதில் 126வது பாடல் எடுங்க பார்க்கலாம். 126வது பாடல், சங்கீதம் 126 முதல் வசனத்தை வாசிங்க. சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். அல்லேலூயா. அது என்ன அர்த்தம்? எப்படி நடந்ததுன்னே தெரியல, ஆண்டவர் சிறையிருப்பை திருப்பிட்டாரு. ஆமென். அல்லேலூயா. அடைச்சி போட்ட மாதிரி
அப்படின்னு சொல்லுவோம்ல, அடைச்சி போட்ட மாதிரி இருக்குங்க. அடைச்சி போட்ட மாதிரி ஆண்டவர் பண்ணிட்டாரு. எல்லா இடத்துலையும் நெருக்கிற மாதிரி ஆண்டவர் பண்ணிட்டாரு. எல்லா இடத்துலையும் ஆண்டவர் அனுமதிச்சிட்டார். ஸ்தோத்திரம். சில நேரங்கள் நீங்க சொல்லுவீங்க, எல்லா பகுதியிலும் நெருக்கம், எல்லா பகுதியிலும் நெருக்கம். அதான் சிறையிருப்பு. சிறையிருப்பு. ஒரு சிறையிருப்புல இருக்காங்கன்னு சொன்னா, எதிர் நாட்டுல சிறை பிடிக்கப்பட்டவர்களா இருக்கிறாருன்னா, அந்த காலத்துல சொல்றேன். இந்த காலத்துல சில லா ப்ரொவிஷன்ஸ்லாம் இருக்கு. அந்த காலத்துல அப்படியெல்லாம் கிடையாது. அந்த காலத்துல அவங்களுக்கு கூலி ஒழுங்கா கொடுப்பாங்களா, வேலைக்கு ஏற்ற கூலி கொடுப்பாங்களா? சிறையிருப்புல இருக்கிறவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. கைதிகளுக்கு ரொம்ப கொடுக்க மாட்டாங்க. எப்பா இன்னைக்கு உனக்கு சுகவீனமா இருக்கிற, அதனால இன்னைக்கு அமைதியா இருந்துக்கோ, வேலை செய்யாம இருந்துக்கோ அப்படின்லாம் சொல்லுவாங்க. இறக்கம் காட்டுவாங்களா? இறக்கம் காட்ட மாட்டாங்க. சோத்திரம். அது சிறையிருப்பு. சோத்திரம். சமாதானமா இருக்க முடியுமா அவங்களால? சிறையிருப்புல இருக்கிறவங்களுக்கு இருக்க முடியாது. ஸ்தோத்திரம். அங்க சிறையிருப்பு. அவங்களுடைய வாழ்வாதாரத்தை அவர்களால் பெருக்கிக் கொள்ள முடியுமா? முடியாது. ஏன்னா வேற எதுவும் அவங்க நினைச்சதை செய்ய முடியாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டா. சிறையிருப்பு. ஆவிக்குரிய ரீதியில சில சிறையிருப்புகள் உண்டு. அது நம்ம சரீர பிரகாரமான ரீதியிலையும் சொல்லலாம், ஆவிக்குரிய ரீதியில. என்னன்னு சொல்றேன், முதல்ல நம்முடைய பொருளாதாரத்துல சத்ரு சில பேரை சிறையிருப்புல வச்சிருப்பான். நெருக்கம் நெருக்கம் நெருக்கம். எல்லா விதங்களிலும் பொருளாதாரத்துல எதையுமே செய்ய முடியாம இருக்கும். சில பேருக்கு கை கட்டினது வாய் கட்டலைன்ற அளவுல இருக்கும். ஸ்தோத்திரம். பொருளாதாரத்துல சிறையிருப்புகள். சிறையிருப்புகள் கையில தான் இருக்கும் சில காரியங்கள், ஆனா அதை பயன்படுத்த முடியாம இருக்கும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பயன்படுத்த முடியாம இருக்கும். கையில தான் இருக்கும். ஸ்தோத்திரம். பெரிய பண தேவை இருக்குது. ஸ்தோத்திரம். பாஸ்டர், ஒரு நல்ல ஒரு கல்யாணம் நடத்தணும், பண தேவை நிறைய இருக்கு. சில பேர் சொல்லி கேட்டிருக்கிறேன். ஆனா என் கையில ஒரு லேண்ட் இருக்குது, அதை விற்க முடியாம இருக்கு, அதுல ஏதோ பிரச்சனை இருக்கு. அப்ப அது என்ன அர்த்தம்? சிறையிருப்பு. என்ன யூஸ் பண்ண முடியல பாருங்க இருந்தும் ஃபைனான்ஸ்ல. ரெண்டாவது ஹெல்த். மாறி மாறி சரீரத்துல ஏதாவது பிரச்சனை வந்துட்டே இருக்குதையா, இல்ல ஃபேமிலியில யாருக்காவது ஒருத்தருக்கு, ஹஸ்பண்டுக்கு ஏதாவது பிரச்சனை வரும், அவரு கொஞ்சம் நல்லா ஆன மாதிரி இருக்கும், டக்குன்னு மனைவிக்கு சரீரத்துல ஏதோ ஒரு பிரச்சனை. மனைவிக்கு நல்லா ஆன மாதிரி இருக்கும், பிள்ளைகளுக்கு அடுத்த சரீரத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை. மாறி மாறி மாறி. இது ஒரு விதமான சிறையிருப்பு. சிறையிருப்பு. பீஸ். எங்களால ஒரு மாசம் கூட முழுசா மன நிம்மதியா வாழ முடியல பாஸ்டர். ஒரு வருஷம் கூட, ஒரு முழு வருஷம் நாங்க நிம்மதி பெருமூச்சோடு இருந்தோம்னு சொல்ல முடியலன்னு எத்தனை பேருக்கு இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. பீஸ். சமாதானம் இல்லை எங்களுக்கு, முழுமையான சமாதானம். அது ஒரு விதமான சிறையிருப்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது வாழ்வாதாரத்தை எங்களால மேம்படுத்தவே முடியலன்னு சொல்றவங்க இருப்பாங்க. என்ன பண்ணாலும் எங்களுக்கு கஷ்டப்பட்டுட்டே தான் இருக்கிறோம், வாழ்வாதாரம் மேம்பட முடியல. அது லைவ்லிஹுட். அதுல ஒரு சிறையிருப்பு. அடுத்தது சிலருடைய வாழ்க்கையில, அது ஆவிக்குரிய பகுதிக்கு வர்றேன், சிலருடைய வாழ்க்கையில சில விதமான பாவங்கள் அவர்களை பிடித்து வைத்து கொண்டு இருக்கும். சில விதமான பாவங்கள் ஏதோ ஒரு விதத்தில் அடிமையாக இருப்பார்கள். அது ஒரு சிறையிருப்பு. விடுதலை இருக்காது. சிறையிருப்பில் இருக்கிறவர்களுக்கு விடுதலை இருக்காது, பெருக்கமும் இருக்காது. ஆனால் ஆண்டவர் இந்த கால வேளையில, ஆண்டவரே நாம் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரேன்னு ஜெபிக்கும் பொழுது, இயேசுவேன்னு ஜெபிக்கும் பொழுது, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொன்னவர், ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று சொன்னவர், இந்த சிறையிருப்புகளிலே இருந்து நம்மை விடுவிக்கிறதற்கு போதுமானவராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில எந்த பகுதிகளில் ஒருவேளை சிறையிருப்பை உணர்கிறீர்களோ, எந்த இடத்துல, அது ஹெல்த்லையா, ஃபைனான்ஸ்லையா, ஸ்பிரிச்சுவல் சைட்லையா, உங்களுடைய சமாதானத்திலையா, வாழ்வாதாரத்திலையா, எந்த காரியத்துல, எந்த பகுதியில ஒரு சிறையிருப்பை உணர்கிறீர்களோ, அந்த சிறையிருப்பை கர்த்தர் மாற்றும்படிக்கு வலது கரத்தை உயர்த்தி ஜெபிக்கலாமா? நல்ல வலது கரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு தெரியும், இருதயத்தில் சத்தமா சொல்லாட்டாலும் உங்க இருதயத்தில், ஆண்டவரே இந்த பகுதியில சத்துருவின் சிறையிருப்பு எனக்கு இருக்குன்னு உண்மையா சொன்னா, சின்சியரா சொன்னா, அதை ஒத்துக்கொண்டு சொன்னால், கர்த்தர் அந்த சிறையிருப்பின் பகுதியில ஒரு
விடுதலையை தருகிறதற்கு போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே மை துதிக்கிறோம். இயேசு ராஜா மை துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே மை துதிக்கிறோம். இந்த சிறையிருப்புகளை கர்த்தர் மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சிறையிருப்பின் பகுதிகளை கர்த்தர் விடுதலை ஆக்குவீராக. எங்கள் வாழ்க்கையில, எங்கள் குடும்பங்களிலே, எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடியதான சிறையிருப்பின் பகுதிகள் இயேசுவின் நாமத்தினால மாறி போவதாக. இயேசுவின் நாமத்தினாலே மாறி போவதாக. இயேசுவின் நாமத்தினாலே மாறி போவதாக. இயேசுவின் நாமத்தினாலே மாறி போவதாக. இயேசுவின் நாமத்தினாலே சிறையிருப்பின் பகுதிகள் மாறட்டும். சிறையிருப்புகள் மாறட்டும். சிறையிருப்புகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் அப்படியே செய்றதுக்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பலனில்லாத நேரங்களில் உதவிடும் துணையாளரே. பலனில்லாத நேரங்களில் உதவிடும் துணையாளரே. சொல்லொன்னா பெருமூச்சோடு ஜெபித்திட வாருமையா. சொல்லொன்னா பெருமூச்சோடு ஜெபித்திட வாருமையா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியும். அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. மீண்டும் சொல்லுவோம். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. மீண்டுமாய் பலனில்லாத நேரங்களில் உதவிடும் துணையாளரே. பலனில்லாத நேரங்களில் உதவிடும் துணையாளரே. சொல்லொன்னா பெருமூச்சோடு ஜெபித்திட வாருமையா. சொல்லொன்னா பெருமூச்சோடு ஜெபித்திட வாருமையா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியும். அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆமென். ஹல்லேலூயா. சொல்லணும்னா பெருமூச்சு. அதான் அப்படியே அந்நிய பாஷைகளில் ஜெபிக்க 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 ஆவியானவர் நமக்காக அவர் வேண்டுதல் செய்வார். ஆமென். அடுத்தபடியாக, ஆண்டவரே நான் சீஷத்துவ அனுபவத்திலே இன்னும் வளரும்படி செய்வீராக. சீஷத்துவ அனுபவத்திலே நாம் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். கடைசி வரைக்கும் வளரணும். சீஷத்துவ அனுபவத்திலோட 3 முக்கிய பகுதிகளை நான் சுட்டி காண்பிக்கிறேன். கடந்த காலங்களில் இதை ஜெபிச்சிருக்கிறோம். 1 or 2 times ஜெபிச்சிருக்கிறோம். சீஷத்துவ அனுபவத்தின் 3 முக்கிய பகுதிகள். 1, யோவான் சுவிசேஷம் 18வது அதிகாரம் 35வது வசனத்தை வாசிங்கள். யோவான் 18:35. யோவான் 18:35 எடுத்தவங்க வாசிங்கள். யோவான் 18 அந்த வசனம் இல்லையே. ஒரு நிமிஷம் இருங்க. 18 8 ஜஸ்ட் அ மினிட்.
ஓரி பாலா கசி தரபலா. ஒரே ஒரு நிமிஷம் நான் எடுத்து காட்டுறேன். அதாவது ஒருவரில் ஒருவர் அன்பா இருப்பதை குறித்து ஆண்டவர் இந்த இடத்துல சொல்ல, ஒருவருக்கொருவர் அன்பா இருப்பது சீஷத்துவத்தின் அடையாளம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பா இருப்பதனாலே என்னுடைய சீஷர்களாக இருப்பீர்கள் அப்படின்னு 15 நினைக்கிறேன். 15 அன்பை பற்றி சொல்லிட்டு இருக்கிறாரு. 15 அதிகாரத்தில் 12வது வசனத்தை, அது அன்பாக இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாக இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்கிறாரு. இல்லை, அது நான் இன்னும் அந்த வசனத்தை இன்னொரு நேரம் உங்களுக்கு நான் சுட்டி காண்பிக்கிறேன். ஸ்தோத்திரம். நீங்கள் என்னுடைய சீஷர்களாக இருப்பீர்கள் என்று சொல்லி அங்கே நீங்கள் மிகுந்த அது கனிகளை கொடுப்பதனாலே அது சரி இருக்கட்டும். பரவாயில்லை. மன்னிக்கவும், 13:35 வாசிங்க. 13:35. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு உள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். அந்த வசனத்தை குறிச்சுக்கொள்ளுங்க. 13, அதை நான் வேகமாக எழுதும் போது அதை 3 8 மாதிரி பார்த்துட்டேன், வேற ஒன்றும் இல்லை. 13:35 யோவான் 13:35. மீண்டுமா எல்லாரும் வாசிக்கலாமா? நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனாலே நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். நான் இயேசுவின் சீஷன் தான் அப்படின்னு, சீஷி தான் எத்தனை பேர் சொல்றீங்க? சொல்றவங்க கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ கரங்களை உயர்த்தாதவங்கெல்லாம் நீங்கள் சீஷர் கிடையாதுன்னு ஒத்துக்கிறீங்க. கரங்களை உயர்த்தாதவங்களா இப்போ சொல்லுங்க. திருப்பி ஒரு தடவை கேட்குறேன். நான் இயேசுவின் சீஷன், இயேசுவின் சீஷின்னு சொல்றவங்க வலது கரத்தை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்படின்னா யாரையும் என்ன செய்யக்கூடாது? என்ன செய்யக்கூடாது? அன்புக்கு ஆப்போசிட் பகை. ஒருத்தரை என்ன செய்யக்கூடாது? பகைக்கக்கூடாது. பகைக்கக்கூடாது. பகைவர் லிஸ்ட்டுன்னு யாரும் இருக்கக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு சொன்னார், எதிராளிகளை என்ன செய்யுங்கன்னாரு? அன்பு காட்டுங்க. ஆண்டவர் இயேசு லவ் யுவர் எனிமீஸ்னாரு. ஆனால் அது அவர் எதை சொல்லலை? லைக் யுவர் எனிமீஸ்ன்னு சொல்லலை. எனக்கு டாக்டர் ஜேக்கப் செரீன் அப்படின்னு எங்களுடைய ஆசிரியர் சொல்லுவார். ஏன்னா எதிராளியாக உனக்கு செயல்படுறதுனா அவன் செயல்படுற விஷயங்கள் உனக்கு ஒருவேளை நீ ஏற்றுக்கொள்ள முடியாதா, நீ விரும்புகிறதா இல்லாமல் இருக்கலாம். தட் டசன்ட் மீன் யூ ஷுட் ஹேட். அதுக்காக உங்களை என்ன செய்யக்கூடாது? வெறுக்கவோ பகைக்கவோ கூடாது என்று ஆண்டவர் தெளிவாய் தம்முடைய சீஷர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். அன்புடைய சாராம்சத்தை 1 கொரிந்தியர் 13 பவுல் மூலமா ஆண்டவர் அதிகமாக எழுதுறார், அழகா எழுதுறார். ஸோ சீஷத்துவத்தின் முதல் அடையாளம் என்னது? அன்பு காட்டுவது, ஒருவரில் ஒரு அன்பாக இருப்பது. இரண்டாவது அடையாளம் நீங்க வாசிச்சது 15:8 வாசிங்க. 15:8. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். அப்போ சீஷத்துவ அனுபவத்தின் இரண்டாவது அடையாளம் அல்லது இரண்டாவது முக்கிய காரியம் என்னவென்றால் கனிகளை கொடுப்பது. நம்முடைய வாழ்க்கையில இருந்து கனிகள் கண்டிப்பாக வெளிப்பட வேண்டும். உலகத்துல இருக்கிறவனுக்கும் எனக்கும் ஒரு வித்தியாசம் கண்டிப்பா என்ன செய்யணும்? உலகத்துல இருக்கிறவங்க பேசுறது போல நான் பேசக்கூடாது. உலகத்துல இருக்கிறவங்க நடக்கிறது போல என்ன செய்யக்கூடாது? நான் நடக்கக்கூடாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டவர் தான் அதில் நமக்கு உதவி செய்ய முடியும்.
கர்த்தர் தான் உதவி செய்ய முடியும். ஏன்னா நிறைய பேருக்கு நமக்கெல்லாம் போராட்டம் நம்ம கூட தான் போராட்டம். என்ன பாஸ்டர் ஜெயபாலன் சொல்லுவார், எனக்கு எதிரியே நான் தான் அப்படிம்பார். நம்ம கூட தான், நம்ம சுயத்தோட போராடுவோம். ஆனால் நம்மளுடைய ஜென்ம சுபாவம் நிறைய நேரங்களில் வெளியே காட்டும், தலை காட்ட பார்க்கும். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் கனிகளை கொடுக்க வேண்டும். ஆமென். கனிகள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் எனக்கு சீஷராயிருப்பீர்கள். மூணாவது முக்கியமான ஒரு குணாதிசயம் என்னன்னு சொன்னால், மத்தேயு சுவிசேஷம் 28வது அதிகாரம் 18, 19, 20 உங்களுக்கு மனப்பாடமாக தெரியும். பிரதான கட்டளை உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள் அப்படின்னு சொல்றாரு. இது யார்கிட்ட சொல்றாரு? தம்முடைய சீஷர்கள்ட்ட சொல்றாரு. அப்போ சீஷத்துவத்தின் இன்னொரு முக்கியமான ஒரு அடையாளம் மற்றவர்களை சீஷர்கள் ஆக்குவது. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. இந்த அடையாளங்கள் என்னுடைய வாழ்க்கையில காணப்படுவதாக சொல்லி ஜெபிக்கலாமா? வலது கரத்தை உயர்த்தி, முடிஞ்சா வலது கரத்தை உயர்த்தி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் உம்முடைய சீஷனாய் இருக்க விரும்புகிறேன், உம்முடைய சீஷியாய் நான் இருக்க விரும்புகிறேன். ஆண்டவரே, நாங்கள் ஒருவருக்கொருவர் அன்பாய் இருக்க எங்களுக்கு பழக்குவீங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நான் மிகுந்த கனிகளை கொடுக்கறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. அநேகரை நாங்கள் சீஷர் ஆக்குகிறதற்கு எங்களை எடுத்து பயன்படுத்துங்கன்னு ஜெபம் பண்றோம். இந்த சபை மக்களை கர்த்தர் பயன்படுத்தும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த சீஷத்தின் அடையாளம், சீஷத்துவத்தின் அடையாளம் எங்கள் வாழ்க்கையிலே காணப்படுவதாக ஆண்டவரே. இந்த சீஷத்துவ அனுபவத்திலே, ஒருவருக்கொருவர் அன்பு கூறுகிற அனுபவத்திலே, கனி கொடுக்கிற அனுபவத்திலே, மற்றவர்களை சீஷர்களாய் மாற்றுகிற அனுபவத்திலே நாங்கள் இன்னமும் வளரும்படி கர்த்தர் செய்வீராக. நாங்கள் இன்னமும் வளரும்படி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அடுத்தபடியாக அசுத்த ஆவிகளுடைய தாக்கங்கள், தாக்குதல்கள், அதாவது இன்ஃப்ளூயன்ஸும் சில நேரங்களில் இருக்கும். சில குடும்பங்களில் சில பேருடைய பிள்ளைகள் மேலே அசுத்த ஆவிகளோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் வராதுன்னு சொல்ல முடியாது. நான் ஏற்கனவே முன்னாடி ஒரு தடவை நான் ஒரு வசனத்தை சுட்டி காட்டினேன் இல்லையா? ஆண்டவரே, மலையடி வாரத்தில், மறுரூப மலையின் அடிவாரத்தில் அந்த பிள்ளையின் தகப்பன்னு சொல்கிறான், ஆண்டவரே உங்களுடைய சீஷர்கள்ட்ட என் பையனை கொண்டு வந்தேன், அவங்களால சுகப்படுத்த முடியாமல் போயிட்டு, அவனுக்கு என்னப்பா பிரச்சனை? அடிக்கடி அவனை தண்ணீரில் தள்ளி அவனை கொல்ல பார்க்கறது, அலைக்கழிக்கிறது, ஒரு அசுத்த ஆவினால கஷ்டப்படுறான். வேற எங்கேயுமே இயேசு இதை கேட்டிருக்க மாட்டார், அவன்கிட்ட மட்டும் கேட்பார். இயேசுக்கு தெரியாதா? தெரியும். மற்றவங்களுக்கு தெரிய வைக்கிறதுக்காக அதை கேட்குறாரு. எவ்வளோ காலம் இது இவனுக்கு உண்டாயிருக்கிறது? அப்போ அவன் சொல்லுவான், இது அவனுடைய சிறு வயது தொடங்கி. அப்போ சில பேர் நம்ப மாட்டாங்க, சின்ன பிள்ளைகளை பிசாசு பிடிக்குமா? பிள்ளைகளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் பிசாசுனால. ஆமென். அதனால ஜெபம் பண்ணி வைக்கிறோம் நம்ம. ஆண்டவரே, பிசாசுகளின், அசுத்த ஆவிகளின் தாக்கங்கள் மற்றும் தாக்குதல்கள், அசுத்த ஆவிகளின் தாக்கங்கள் மற்றும் தாக்குதல்கள். ஸ்தோத்திரம். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவருடைய பிள்ளைங்க, இதுக்காக நம்ம ஜெபித்து வைத்தால் கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கும். ஆனால் நம்ம ஜெபிக்காமலே நிறைய நேரங்களில் கர்த்தர் பாதுகாக்கத்தான் செய்கிறார், ஜீவனை பாதுகாத்திருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற கிருபை. நம்முடைய ஜீவன் இன்றைக்கு காலையில் எழும்பும் போது நமக்கு ஜீவன் இருக்குதுன்னா அது அவர் செய்த அனுக்கிரகம், அவர் செய்த அனுக்கிரகம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அவருடைய தயவு. இப்போ ஆண்டவர்கிட்ட என்ன ஜெபம் பண்ண போகிறோம்? ஆண்டவரே, அசுத்த ஆவிகளின் தாக்கங்கள் மற்றும் தாக்குதல்கள் இவற்றிற்கு என்னையும் என் குடும்பத்தையும் இந்த சபையையும் முழுவதுமாக விலக்கி காத்தருளுங்க ஆண்டவரே. ஒருவேளை அசுத்த ஆவிகளின் தாக்குதல்கள் ஏறிட்டு இருந்தால் கர்த்தர் அவற்றை முற்றிலுமாய் மாற்றி விடுதலை தருவீராக ஆண்டவரே. சொல்லி ஜெபிக்கலாமா? சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அசுத்த ஆவிகளின் தாக்கங்கள், அசுத்த ஆவிகளின் தாக்குதல்கள், ஆண்டவரே இவற்றுக்கு இருந்து என்னை விடுவியும். ஆண்டவரே, இவற்றிற்கு என்னை விலக்கி காத்தருளும், என் குடும்பத்தை விலக்கி காத்தருளும், என் பிள்ளைகளை விலக்கி காத்தருளும். ஆண்டவரே, எங்களுடைய சபையை விலக்கி காத்தருளும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அசுத்த ஆவிகளின் தாக்குதல்கள், தாக்கங்களுக்கு கர்த்தர் விலக்கி காத்தருளும்படிக்கு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஒருவேளை தாக்குதல்கள் நேரிட்டு இருக்குமானால் ஆண்டவரே அவைகளில் இருந்து கர்த்தர் முழுமையாய் விடுவிக்கும்படி ஜெபிக்கிறோம்.
அசுத்த ஆவிகளின் தாக்குதல்களினாலே ஏற்பட்ட பாதிப்புகளை கர்த்தர் முற்றிலுமாய் மாற்றும்படி ஜெபிக்கிறோம். அசுத்த ஆவிகளின் தாக்கங்களினாலேயோ தாக்குதல்களினாலேயோ ஏற்பட்டிருக்கிற எந்தவித பாதிப்புகளையும் கர்த்தர் மாற்ற முடியும். கர்த்தர் முற்றிலுமாய் அவைகளை மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் அப்படியே செய்வீராக. கர்த்தர் அப்படியே செய்கிறதற்காய், ஜெபம் கேட்டிருக்கிறதற்காய் நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நன்றி, நன்றி. எங்கள் ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபங்களுக்கு பதில் தருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். நீ தருகிற விடுதலைக்காய் ஸ்தோத்திரம். பாதிப்புகளை மாற்றுகிறதற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்களை பாதுகாக்கிறதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு ராஜா, பரலோக பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரங்கள் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென், ஆமென். அடுத்ததாக குடும்பங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். குடும்பங்களுக்கு ஒரு 4 காரியத்தை சொல்லுகிறேன். அந்த 4 காரியங்களை மனதிலே உள்வாங்கி உங்கள் வாயிலே, உங்களுடைய வார்த்தைகளிலே நீங்கள் ஜெபிக்கும்படி கேட்கிறேன். முதலாவது, குடும்பங்களிலே தேவ சமாதானம் தங்க வேண்டும். எது இருக்கோ இல்லையோ, சில நீதிமொழிகள் சில வசனம் ஞாபகத்துக்கு வருது. என்னது? சண்டையோடு கூடிய கொழுத்த பொழுமையான பதார்த்தங்களை பார்க்கிலும் ஸ்நேகத்தோட கூடிய இலைக்கறியே. இலைக்கறினா வெஜிடேரியன். தோத்துறோம். எவ்வளோ வீட்டில் கஞ்சி இருந்தாலும் என்ன இருக்கணும்? வீட்டில் ஆப்கானிஸ்தான் பிரியாணி இருந்து சமாதானம் இல்லாமல் சாப்பிட்றத விட, அது என்ன பாஸ்டர் ஆப்கானிஸ்தான் பிரியாணி? அதுதான் ஆப்கானிஸ்தானில் உள்ளது. அது எங்கேயாவது சாப்பிட்ருக்கீங்களா? சாப்பிட்டதெல்லாம் இல்லை சொல்கிறேன். அது எங்கேயோ வெளிநாட்டில் இம்போர்ட்டடில் உள்ளதுனால அதுக்கு ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்றதுக்காக அப்படி சொல்லி காட்டுறேன். ஸோ அதை விட வீட்டில் வெறும் கஞ்சி இருந்தாலும் வீட்டுக்குள்ளே சமாதானம் இருக்கணும். குடும்பத்துக்குள்ள சமாதானம் இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. வேற எதையும் காசு கொடுத்து வாங்கலாம், சமாதானத்தை காசு கொடுத்து வாங்க முடியாது. சாப்பாடை வாங்கலாம், பொருளை வாங்கலாம், என்ன மெட்டீரியல் வேணாலும் காசு கொடுத்தா கிடைக்கும். ஸ்தோத்திரம். இஎம்ஐயில் போட்டால் கிடைக்கும். ஹலோ, கவனிக்கிறீங்களா? வாங்கணும்னு நினச்சிட்டிங்கன்னா, முடிவு பண்ணிட்டீங்கன்னா வாங்கிடுவீங்கல்ல, வாங்கிடுவோம்ல. ஆனால் எதை வாங்க முடியாது? சமாதானத்தை வாங்க முடியாது. அது அவர் மட்டும்தான் தர முடியும். அப்போ ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களில் எந்த சூழ்நிலையிலும், சொல்லுங்கள், எந்த சூழ்நிலையிலும் சமாதானம் குலையக்கூடாதுப்பா. சமாதானம், குடும்பங்களிலே சமாதானம் தங்க வேண்டும். 2வது, குடும்பங்களுக்குள்ளே தேவ பிரசன்னம் நிலைக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. சில வீட்டுக்கு உள்ளே போனால் தெரியும், அங்கே தேவ பிரசன்னம் இருக்கும், ஃபீல் பண்ண முடியும். சில வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே தெரியும், அங்கே ஏதோ ஒரு பிசாசு போராட்டம் இருந்துட்டு இருக்கு. ஒரு இருளை பார்க்க முடியும். பகலில் தான் போயிருப்போம், ஆனால் ஒரு இருளை ஃபீல் பண்ண முடியும். ஒருவேளை சாயங்காலம் போகும்போது நல்ல லைட்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க, ஆனால் ஒரு இருளை ஃபீல் பண்ண முடியும். அந்த குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள். ஸ்தோத்திரம். அப்போது அங்கே தேவ பிரசன்னம் இல்லாமல் இருக்கும். தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம் சும்மா வராது. தேவ பிரசன்னம் சும்மா வராது. அதுக்கு ஏற்ற விதத்தில் இடத்த ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கணும். அதுக்கு ஏற்ற விதத்தில் நம்முடைய வீட்டில் துதி இருக்க வேண்டும், ஆராதனை இருக்கணும், தனிப்பட்ட விதத்தில் ஆராதனை இருக்கணும், குடும்பமாக ஆராதிக்கணும் கர்த்தரை, குடும்பமாக ஜெபம் பண்ணணும். அதெல்லாம் செஞ்சாதான் வீட்டுக்குள்ளே என்ன இருக்கும்? தேவ பிரசன்னம் இருந்து கொண்டு இருக்கும். சில பேர் வீட்டில் போகும்போது முன்னெச்சரிக்கையாக பாஸ்டர் வர்றாருன்னு தெரிஞ்சுட்டு போனால் முன்னெச்சரிக்கையாக டிவியெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருவாங்க. ஆனால் சில வீடுகளில் பார்த்துருக்கேன், சொல்லுவாங்க, சில பேர் சொல்லுவாங்க, வீட்டு ஐயா அவர் எப்போவும் ஜோம் பண்ணுவார்யான்னு அப்படிம்பாங்க. வீட்டுக்கு போய் பார்த்தா அவர் ஐயா உட்காந்து நல்ல சீரியல் பார்த்துட்டு இருப்பார். அப்படி பார்த்துட்டு இருப்பார். எங்க பாஸ்டர் வந்திருக்காங்க. அப்படியா, வாங்க பாஸ்டர். டிவியை கூட ஆஃப் பண்ண மாட்டாங்க. சில வீடுகளில் பார்த்துருக்கேன். சில அம்மாமார்கள் ஒரு வயலன்ஸான ஒரு படம் பிக்சர் ஓடிட்டு இருக்குது ஒரு வீட்டுக்கு. எங்கே அதெல்லாம் சொல்ல மாட்டேன், ஒரு இடத்துல. ஸ்தோத்திரம். நாங்கள் போய்
சத்தமா பாட்டு பாடுறோம். ஆனந்த நாளில் மகிழ்ச்சி பொங்க கிட்டார்லாம் அடிச்சா மனமகிழ பாடிடுவோம். 10 மணிக்கு ராத்திரி டிஷ்ஷும் டிஷ்ஷும்னு ஒரே சத்தம். ஒரு அம்மா உட்காந்து பார்த்துட்டு இருக்குது. சோத்திரம் அம்மா, சோத்திரம். ஆனந்த நாளில் மகிழ்ச்சி பொங்க, அம்மா கேரல் ரவுண்டு. ஆனந்த நாளில் மகிழ்ச்சி பொங்க மனமகிழ, அம்மா கேரல் ரவுண்ட். அங்கே டிஷ்ஷும் டிஷ்ஷும் சவுண்டு கேட்டு அங்கே ஒரே ரத்த கலரி டென்ஷன் ஆகுது நமக்கு. அப்படியே போயிடுவோம். இந்த வாரையா பட் அவன் கீழே விழுந்த பிறகு வாங்கய்யா தோத்திரம், அதை கூட ஆஃப் பண்ணல. எங்களை கிள்ளி விட்டுக்கிட்டோம். இன்னும் கேரல் ரவுண்டு போவே ஆட்கள் வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும் எங்களுக்கு. ஸ்தோத்திரம். ஏன் சொல்றேன் தெரியுமா? இந்த வீடுகள்ல இருளை தான் பார்த்துருக்கிறேன், தேவ பிரசன்னத்தை பார்த்ததில்லை. தேவ பிரசன்னத்தை பார்த்ததில்லை. பொழுதனைக்கும் உலகத்துல இருந்து என்ன ஓடுமா அது. சில பேர்ல டிவி இல்லாத வீட்டில் ஃபோனு, ஆண்ட்ராய்டு ஃபோன். இப்போதான் வாலிய பிள்ளைகளுக்கே வாங்கி கொடுத்துட்றாங்களே. அப்பா அம்மாவுக்கு தெரியாது அது என்ன யூஸ் பண்ணுது, எப்படி யூஸ் பண்ணுது. ஸ்தோத்திரம். என்னத்தை பார்க்குது வைக்குது ஒன்றும் தெரியாது நிறைய வீடுகளில். ஸ்தோத்திரம். அதுங்க ஏதாவது இப்போ உள்ள லேட்டஸ்ட் இது என்ன தெரியுமா, ட்ரெண்ட் என்ன தெரியுமா, அது தெரியுமா, இன்ஸ்டா என்னெல்லாமோ பண்ணிட்டு அந்த வீடுகளுக்குள்ள எதை பார்க்க முடியாது, அனுபவிக்க முடியாது. ஏன்னா கிறிஸ்துவுக்கு அடுத்த காரியங்களுக்கு அங்கே இடமில்லாத பட்சத்திலே கிறிஸ்துவின் பிரசன்னத்தை பார்க்க முடியாது, அனுபவிக்க முடியாது. கிறிஸ்துவுக்கு அடுத்த காரியங்கள் அங்கே காணப்படாத பட்சத்திலே கிறிஸ்துவின் பிரசன்னத்தை அந்த இடத்துல என்ன செய்ய முடியாது, யாரா இருந்தாலும் அதை அனுபவிக்க முடியாது. அப்போ இங்க தேவ பிரசன்னத்தை எப்படி அனுபவிக்க முடியுது ஜனங்களை? அனுபவிக்க முடியல, அதை நீங்க தான் சாட்சி சொல்லணும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளில் தேவ பிரசன்னத்தை நல்ல ஜோமெண்ட் வந்தவங்க அனுபவிப்பாங்க. இஷ்டம் போல வாழ்ந்துட்டு வந்தவங்களுக்கு அதுவும் விளங்க, அதை பிரசன்னத்தை தொட்டு பக்கத்தில் கொண்டு போக மாட்டாரா இருக்கும் சில நேரங்களில். தோத்துறோம். ஆனால் இருக்குதா இல்லையா? இருக்குதா? எப்படி வருது? இங்கே தேவ சமூகத்தில் தாழ்த்தி ஜெபித்து, அதனால தான் முந்தின நாள் ஆராதனைக்கு முந்தின நாள் உபவாச ஜபம்னு வைக்கிறோம். உபவாசம் பண்ண முடியலையே வந்து ஜபம் பண்ணணும்னு வைக்கிறோம் முந்தின நாள். ஏன்? ஜப ஆயத்தத்தோடு அடுத்த நாள் ஆராதனைக்கு வரும் பொழுது அது நல்லா இருக்கும். ஆமென், அல்லேலூயா. இதெல்லாம் நாளைக்குள்ள சர்வீஸ்க்கான ஆயத்தங்களாகவும் சேர்த்து செய்கிறோம். ஜெபிக்கிறோம் தேவ சமூகத்தில் தேவ பிள்ளைகளாய் வந்து ஜெபிக்க வந்தவர்களுக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். அல்லேலூயா. நீங்கள் நேரம் எடுத்து வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியும் இங்கே என்ன செய்கிறோம் அப்படின்னு தெரியும், என்ன ஜெபம் பண்ணுறோன்னு உங்களுக்கு தெரியும், எப்படி ஜெபம் பண்ணுறோன்னு உங்களுக்கு தெரியும். ஸ்தோத்திரம். இந்த ஜபங்கள்னால சனிக்கிழமை ஜபங்கள்னால ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்போ இப்படி ஜப ஆயத்தம் செய்து காலையில் வந்து நல்ல சந்தோஷமா பாட்டு பாடி கர்த்தரை ஆராதிக்கும் போது தேவ பிரசன்னம் அங்கே வருகிறது. அதுபோல நம்முடைய குடும்பங்களிலே தேவ பிரசன்னம் நிலைக்க வேண்டுமே ஆனால் குடும்பங்களிலே ஜபமும் துதி ஆராதனையும் வேத வசனங்களும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மூன்றாவதாக, பிரிவினை ஆவிகளின் தாக்குதல்கள் குடும்பங்களை விட்டு முற்றிலும் அழிக்கப்பட வேண்டும். பிரிவினை ஆவிகளின் தாக்குதல்கள். சில வீட்டில் ஒரே வீட்டுக்குள்ள தான் இருப்பாங்க, ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் வேற வேற திசைகளில் பிரயாணம் பண்ணிட்டு இருப்பாங்க. பிரிவினை ஆவிகள் செயல்பட்டு கொண்டு இருக்கும். சில குடும்பங்களில் குடும்பம் பிரிஞ்சே இருப்பாங்க. அது பிரிவினை ஆவிகளின் தாக்குதல்கள். குடும்பங்களை விட்டு ஆண்டவர் முற்றிலும் அழித்து போடும்படிக்கு. ஆமென். பிரிவினை ஆவிகளின் தாக்குதல்கள். அடுத்தபடியாக வியாதிகள், விபத்து. இதெல்லாம் நான் ரொம்ப முக்கியமாக சொல்கிறேங்க. குடும்பத்துக்காக அதிகமாக ஜெபித்தால் கர்த்தர் உதவி செய்வார். அதிகமாக ஜெபிக்க வேண்டும். முதல்ல என்ன சொன்னோம்? குடும்பங்களுக்கு என்ன ஜெபம் பண்ண போகிறோம்? குடும்பங்களில் தேவ சமாதானம் தங்க வேண்டும். ரெண்டாவது, தேவ பிரசன்னம் நிலைக்க வேண்டும். மூன்றாவது, பிரிவினை ஆவிகளின் தாக்குதல்கள் முற்றிலும் அழிக்கப்பட வேண்டும். நான்காவது, வியாதிகள், விபத்துகள், காலத்துக்கு முந்தின மரணங்கள், இவைகளுக்கு கர்த்தர் விளக்க. இதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணணும். தயவு செஞ்சு ஜெபம் பண்ணுங்க. உண்மையா ஜெபம் பண்ணுங்க. கட்டாயமா ஜெபம் பண்ணுங்க. இவ்வளோ ஜெபம் பண்ணியே சில நேரங்களில் சில காரியங்கள் நடக்கிறத பார்க்கும் பொழுது
நமக்கு பயமாக இருக்குது. இந்த சென்ஸ் இன்னும் ஜெபம் பண்ணியிருக்கணுமோ, நம்ம ஜெபம் பத்தலையோ நமக்குள்ள எண்ணங்கள் வருகிறது. அருமையானவர்களே, விபத்துகள், வியாதிகள், காலத்துக்கு முந்தின மரணங்களுக்கு கர்த்தர் குடும்பங்களை விலக்கி பாதுகாக்க வேண்டும். 5வது, தேவ ஆசீர்வாதங்கள் தொடர்ந்து அருளப்பட வேண்டும். ஒரு குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணுங்க. நிறைய பேர் நம்முடைய சபைக்கு கடந்த ஒரு 5 ஆண்டுகளுக்குள்ளாக வந்தவங்க சொன்ன சில சாட்சியை நான் கேட்கும்போது உண்மையாகவே ஆண்டவருக்கு நான் நன்றி சொன்னேன். நிச்சயமாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 7-8 பேர் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. இந்த கடந்த 5 ஆண்டுகளுக்குள்ளே வந்தவங்க மட்டுமே, பாஸ்டர் நம்ம சபைக்கு வந்ததுக்கு பிறகு பல விதங்களிலே கர்த்தர் என்னை எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிச்சிருக்கிறார் அப்படின்னு. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதங்கள் தொடர்ந்து குடும்பங்களிலே அருளப்பட வேண்டும், கர்த்தரால் அருளப்பட வேண்டும். ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன் சொல்லுவோமா? அல்லேலூயா. ஸோ எல்லாம் ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, குடும்பங்களுக்காக ஜெபி. குடும்பங்கள்னால் உங்கள் குடும்பத்துக்கும் ஜெபிங்க, மற்ற குடும்பங்களுக்கும் ஜெபிங்க. எங்கள் குடும்பங்களுக்குள்ளே தேவ சமாதானம் தங்க வேண்டும். இந்த இவாஞ்சல் அசம்பிளி ஆஃப் காட் திருச்சபையின் குடும்பங்களுக்குள்ளே ஆண்டவராகிய இயேசுவே, உம்முடைய சமாதானத்தை நீர் தரும்படியாக ஜெபிக்கிறோம். சமாதான பிரபுவே, தேவ சமாதானம் எங்கள் குடும்பங்களிலே தங்கும்படி அருள் செய்வீராக. தேவ பிரசன்னம் சபையிலே நிலைக்கும்படி ஆண்டவரே ஸ்தோத்திரம், குடும்பங்களிலே நிலைக்கும்படி கர்த்தர் செய்வீராக. சபையிலே நிலைத்திருக்கிறது போல குடும்பங்களுக்குள்ளும் தேவ பிரசன்னம் நிலைக்கும்படி செய்வீராக. குடும்பங்களுக்குள்ளே செயல்படக்கூடிய எல்லா விதமான பிரிவினை ஆவிகளின் தாக்கங்களை நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுடைய அதிகாரமுடைய நாமத்தினாலே பரிசுத்த பிதாவே, நீர் அவைகளெல்லாம் முற்றிலும் அழித்து போடும்படியாய் ஜெபிக்கிறோம். பிரிவினை ஆவிகளின் தாக்குதல்களை முற்றிலும் அழித்து போடும்படியாய் ஜெபிக்கிறோம். வியாதிகள், விபத்துகள், ஆண்டவரே காலத்துக்கு முந்தின மரணங்கள் எந்த குடும்பத்திலும் வரக்கூடாது. வியாதிகளோ ஆண்டவரே, லைஃப் த்ரெட்டனிங் டிசீசஸோ கர்த்தாவே, விபத்துகளோ காலத்துக்கு முந்தின மரணங்களோ எந்த குடும்பங்களுக்குள்ளும் வராதபடிக்கு கர்த்தர் கிருபையாய் 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 விலக்கி காத்தருள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய சபையின் குடும்பங்களுக்குள்ளே தேவ ஆசீர்வாதங்கள் நிலைப்படும்படி கர்த்தர் செய்வீராக. தொடர்ந்து அருளப்படும்படி கர்த்தர் செய்வீராக. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறதுக்காய் நல்ல சத்தமாய் ஸ்தோத்திரம் பண்ணி கரங்களை தட்டி கர்த்தரை துதிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபத்தை கேட்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அடுத்ததாக சபைக்காக 4 குறிப்புகளை சொல்லுகிறேன், வேகமாய் சொல்லுகிறேன். நீங்கள் அதை உள்வாங்கி சத்தத்தை உயர்த்தி நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க போகிறீர்கள். நாம் எல்லாரும் இணைந்து ஜெபிக்க போகிறோம். சபை மக்களிலே 80% மக்கள் சுவிசேஷ வேலையிலே ஈடுபடும்படி ஆண்டவர் இந்த நாட்களிலே கிரியை செய்ய வேண்டும். 80% மக்கள் இப்போ லெஸ் தேன் 20% தான் தனித்தால் ஊழியம் செய்கிறாங்க. ஆனால் 80% மக்கள் இந்த ஊழியம் செஞ்சாங்கன்னா மேல் ஹால் எப்பயோ நிரம்பி இருக்கும். ஆமாவா இல்லையா? அந்த காலத்துல இருந்து பரிசுத்தவான்கள் சொல்லுவாங்க, யாரு தான் குட்டி போடணும்? ஆடுகள் தான் குட்டி போடணும். மேய்ப்பன் குட்டி போடுவாரா? ஆடுகள் குட்டி போடுமா? மேய்ப்பனுக்குரிய வேலை மேய்க்க வேண்டிய வேலை ஆடுகளை, குட்டி போட வேண்டிய வேலை யார் வேலை? ஆடுகளுடைய வேலை. என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? மந்தையின் பெருக்கத்திற்கு காரணமாக இருக்க வேண்டியவர்கள் மந்தை. மந்தையின் பெருக்கத்திற்கு காரணமாக இருக்க வேண்டியவர்கள் மந்தை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதை மனதில் வைத்து இந்த குறிப்பை ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்கள் சபையில் சுவிசேஷ வேலை, தனித்தால் சுவிசேஷ வேலையில் 80% ஆஃப் த பீப்புள் ஈடுபட வேண்டும். ஆண்டவரே, தனித்தால் சுவிசேஷ வேலையில் 80% ஆட்கள் ஈடுபடும்படி உதவி செய்யுங்க. அவங்களுக்குள்ள ஒரு உணர்வை கொடுங்க. 2வது, ஆத்துமாக்களின் எண்ணிக்கையை சபையிலே கர்த்தர் பெருக செய்வாராக. ஆமென் சொல்லுவோமா? ஆத்துமாக்கள் எண்ணிக்கைக்காக ஜெபம் பண்ணுங்க. 3வது, இந்த பில்டிங் ப்ராஜெக்டுக்காக ஜெபியுங்கள். 4வது, சபையில பிரத்யேகமான அற்புத அடையாளங்கள் நடக்கும்படிக்கு ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி சத்தத்தை உயர்த்தி சபைக்காக ஜெபிங்க. முதல்ல இந்த சபைக்கு எத்தனை பேர் நன்றி செலுத்த போறீங்க? எத்தனை பேர் இந்த ஆவிக்குரிய திருச்சபைக்காக ஒரு நன்றி உணர்வை வெளிப்படுத்த போறீங்க? ஆண்டவரே, என்னைய இப்படிப்பட்ட ஒரு நல்ல திருச்சபையில வைத்திருக்கிறதுக்காய், ஒரு தரமுள்ள திருச்சபையில வைத்திருக்கிறதுக்காய், தேவ ஆவியானவருடைய அசைவாடுதல் இருக்கிற
திருச்சபையில வைத்திருக்கிறதுக்காய், தேவ வார்த்தை வெளிப்படுகிற திருச்சபையில வைத்திருக்கிறதுக்காய் நன்றி ஆண்டவரே. எத்தனை பேர் சத்தமா நன்றி சொல்ல போறீங்க? நன்றி சொல்லுங்க. திருச்சபைக்காய் நன்றி தகப்பனே. இந்த நல்ல திருச்சபைக்காய் உமக்கு நன்றி. இந்த திருச்சபையிலே எங்களை பங்குலூர்லாய் வைத்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த திருச்சபை மக்களுக்காக ஜெபிக்கிறோம், இந்த சபைக்காய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. 80% மக்கள் தனித்தால் ஆத்தும ஆதாயத்தை செய்கிறதற்கு உணர்வை கர்த்தர் தருவீராக. அவங்களுக்குள்ள ஒரு கில்ட்டி ஃபீலிங் வரட்டும்ப்பா. நான் வேலை செய்யணும், இயேசுவுக்காய் சுவிசேஷம் சொல்ல வேண்டும் என்கிற ஒரு உணர்வு ஆண்டவரே, அதை சொல்லாத பட்சத்தில் அது ஒரு குற்ற உணர்வாய் எடுத்து ஆண்டவரே அதை சரி செய்யும்படிக்கு அவர்கள் சுவிசேஷ வேலையில ஈடுபடுகிறதற்கு பரிசுத்த ஆவியானவர் ஒரு உணர்த்துதலை சபைக்குள்ளே கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆத்துமாக்களின் எண்ணிக்கையை கர்த்தர் பெருக பண்ணுவீராக. இத்தனை ஆண்டுகள் விதைத்த விதைகள், இத்தனை ஆண்டுகள் வடித்த கண்ணீர்கள், இத்தனை ஆண்டுகள் ஜெபித்த ஜெபங்கள், இத்தனை ஆண்டுகள் எடுத்த பிரயாசங்கள், இத்தனை ஆண்டுகள் செய்யப்பட்ட ஊழியங்கள், இத்தனை ஆண்டுகள் கொடுக்கப்பட்ட கைப்பிரதிகள், இத்தனை ஆண்டுகள் செய்யப்பட்ட சுவிசேஷ படைமுயற்சி கூட்டங்கள், இந்த நாட்களிலே அவைகளுக்கு அறுவடையை தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். ஆத்துமாக்கள் எண்ணிக்கை பெருக பண்ணுங்கப்பா. இந்த பில்டிங் ப்ராஜெக்ட் இந்த வருஷம் முடிவுக்கு உள்ளாக ஒரு 90-95% முடிவடையும்படி செய்வீராக. இந்த வருஷம் முடிவுக்குள்ள ஒரு 90-95% முடிவடையும்படி கர்த்தர் செய்தருளுவீராக ஆண்டவரே. சபையிலே பிரத்யேகமான அற்புத அடையாளங்களை கர்த்தர் செய்யும், பிரத்யேகமான அற்புத அடையாளங்களை செய்யும் அப்பா. நாங்க பார்க்க விரும்புகிறோம். இந்த உலகத்துல இருக்கிறவரை தான்ப்பா நாங்க அதெல்லாம் பார்க்க முடியும். நீங்க செய்யுங்க எங்க சபையில. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. மனுஷனுக்கு அல்லப்பா, மகிமை எல்லாம் இயேசுவுக்கு. மனுஷனுக்கு கிடையவே கிடையாது. எல்லா மகிமையும் இயேசுவுக்கு, எல்லா மகிமையும் இயேசுவுக்கு தருகிறோம், இயேசுவுக்கே தருவோம். என்ன அற்புதம் நடந்தாலும் இயேசுவுக்கு மட்டும்தான் மகிமை. எங்க தேவாதி தேவனுக்கு மட்டுமே மகிமை, பரலோகத்தின் பிதாவுக்கு மகிமை, பரிசுத்த ஆவியானவருக்கு மகிமை. எல்லாரும் எழும்பி நின்று ஜெபிக்கலாம். ரஹா ரகா தலபா ஷதலபா மெலலோலோ கோரிபியாலபரா சந்தரலபலகதுடமோரிபியா கலபா. அல்லேலூயா, அல்லேலூயா. நாளைக்கு ஆராதனைக்காக ஜெபம் பண்ணுங்க. நாளைக்கு இருக்கிற குருத்தோலை பவனிக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே 7 மணிக்கு இருக்கிற குருத்தோலை ஆராதனைக்காய் ஸ்தோத்திரம், குருத்தோலை பவனிக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களுக்கு கிருபையாய் ஆசீர்வதித்து தாங்க. எங்க சபையில நிறைய பேர் வந்து பங்கு பெற உதவி செய்யுங்க ஆண்டவரே. பலப்படுத்தி அழைத்து வாங்க. நாளைக்கு மகிமையான ஒரு ஆராதனை, மகிமையான ஒரு செய்தியை கர்த்தர் எங்களுக்கு தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. தனிப்பட்ட தேவை இருந்த வலது கரத்தை உயர்த்தி காண்பீங்க ஆண்டவரே. தனிப்பட்ட தேவைக்காக உயர்த்தப்பட்டிருக்கிற கரங்கள் உம்மிடத்தில் உயர்த்தி இருக்கிறார்கள். நிச்சயமாய் அவர்களுக்கு கேட்டு பதில் தந்து இவர்களை சந்தோஷப்படுத்தும்படி ஜெபிக்கிறேன், இவர்கள் விசுவாசத்தை பலப்படுத்தும்படி ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஜெபம் கேட்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஜெபிக்க கேட்டவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் குடும்பங்களிலே சுகவீனமாய் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம், பலவீனமாய் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம், வியாதி படுக்கையில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம், ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம். தயவாய் நினைத்தருளணுமே, தயவாய் நினைத்தருளணுமே, தயவாய் நினைத்தருளி கர்த்தர் அவர்களுக்கு விடுதலையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் தாரும் என்று ஜெபிக்கிறோம். மனதிறங்கி உதவி செய்வீராக ஆண்டவரே. இந்த மாதம் இருக்கிற VBS எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். எல்லாம் மிகுந்த சமாதானமாய் நிறைவாய் அது நடைபெற உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், 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 ஆமென். கர்த்தர் உங்களை ஒருவரை ஆசீர்வதிப்பாராக.